Yes, good evening. குட் ஈவினிங்கா. Good evening, டா. சொல்லுங்கக்கா. Good evening, டா. சாரி உங்களோட 10 மினிட்ஸ் நான் வேஸ்ட் பண்ணதுக்கு ஐ அம் சோ சாரி. கொஸ்டின்ஸோட we can start the session. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்த குவிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம் அத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? வாய்ஸ் ஆடிபிள் தானே? ஆடிபிளாங்க. ஆடிபிள். ஓகே. சோ இந்தியன் ரைட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பர்த் இயர் மட்டும் நம்ம செக் ஆன் பண்ணிடலாம். 1924ல யார் born ஆனா? நிசம் எசேக்கியேல். 1924ல நிசிம் எசேக்கியேல். இப்போ 1928ல ஆசிஃப் குறும்பாய். ஆசிஃப் குறும்பாய் வந்து 1928ல born ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1942ல குரு சரண் தாஸ். குரு சரண் தாஸ் வந்து 1942ல born ஆயிருப்பாங்க. 1958ல மகேஷ் தத்தானி. எஸ் மகேஷ் தட்டானி 1958ல born ஆயிருப்பாங்க. ஏகே ராமானுஜம் 1906. ஏகே ராமானுஜம் 1906ல யார் born ஆயிருப்பா? ஆர்கே நாராயணன் born ஆயிருப்பாங்க. 1929. கரெக்ட். 1929ல வந்து born ஆயிருப்பாங்க. ஓகேவா? முல்க்ராஜ் ஆனந்த் 1905. எஸ் 1905. அப்போ 1906ல ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணன். சல்மான் ருஷ்டி 1947. 1947. அப்போ 1908ல யார் born ஆயிருப்பா? ராஜாராவ். கரெக்ட். ராஜாராவ் வந்து 1908ல born ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இன்னொரு ஒருத்தர் யாரோ பார்க்கணும் சார். நிஜம் எசேக்கியேல் கேட்டாச்சு. ஆசிஃப் குறும்பாய். கமலாதாஸ். கமலாதாஸோட born year என்ன? நேத்து கூட சொன்னல அவங்க வந்து ஏஜ் ஆயிட்டு 30 பிளஸ் ஆயிடுச்சு. அவங்க மெரிட்டல் லைஃப் வந்து ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. 1934. கரெக்டா? இந்த கமலாதாஸ் வந்து 1934. அவங்க வந்து நம்ம என்ன போயிட்ஸ்னு கூட சொல்லுவோம். பிரிட்டிஷ் போயிட்ல ஒரு குரூப்பை சொல்லுவோம். அமெரிக்கன் ரைட்டர்ஸ்ல ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ். அவங்களோட லைஃப் வந்து எப்படி ரா கண்டென்ட்டா என்ன பண்ணாங்க அவங்க வந்து? Sir. கன்ஃபெஷனல். ஓகேவா? கமலாதாஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்ஃபெஷனல் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, அவங்களோட மெரிட்டல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்க கன்ஃபெஸ் பண்ணாங்க. அதனால கன்ஃபெஷனல் போயிட்ரி கீழே அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? கன்ஃபெஷனல் போயிட்ரினா அந்த குரூப்புக்கு கீழே வர மாட்டாங்க. இவங்கள பார்த்து கன்ஃபெஷனல் போயிட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களோட லைஃப்ல நடந்த ரா கண்டென்ட் அவங்க வந்து அப்படியே சொன்னதுனால அப்படின்னு பாக்குறோம். அவங்களோட டெபியூ ஒர்க் என்ன? 1965ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நெக்டர் அண்ட் நசீப். என்ன சார்? Summer in Kolkata. சம்மர் இன் கல்கட்டா அப்படின்ற ஒர்க் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சம்மர் இன் கல்கட்டாக்கு அடுத்த ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? என்ன பண்ண போனாங்க அவங்க வந்து? நான் கூட சொன்னேன்ல, அதுல இருந்து 5 ஸ்டேட்மெண்ட் குடுத்து கொஸ்டின் கேட்டாங்க. பாட்ரி இத பத்தி பேசியிருப்பாங்க. லாங்குவேஜ பத்தி பேசியிருப்பாங்க. நான் ஏன் இங்கிலீஷ்ல எழுதணும்? நான் மலையாளத்துல தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க மலையாளம் பட் ஸ்டில் அவங்க வந்து ப்ரவுன் கலர்ல இருப்பாங்க. அவங்களோட ஸ்கின் டோன் வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்டர் அண்ட் நசீவா மேம்? நெக்டர் இன் அ சீ வந்து கமலா மார்க்கண்டேயாவோடது. நான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறது கமலா தாஸோடது. இன்ட்ரோடக்ஷன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? My grandmother. கரெக்ட். அதுக்கப்புறம் மை கிராண்ட் மதர் ஹவுஸ், அப்புறம் சன்ஷைன் கேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா சம்மர் இன் கல்கட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சம்மர் இன் கல்கட்டாக்கு அடுத்த ஒர்க் தான் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் லாங்குவேஜ் பத்தி எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது தான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். அந்த கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ்ல கிராண்ட் மதர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீடும் அவங்க கூட சேர்ந்து மோன் பண்ணுச்சு அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். அப்புறம் ஃபோர்த் ஒன் தான் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் சன்ஷைன் கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப அடுத்த பார்ட் கதை எதுல ஸ்டார்ட் ஆகும்? சீசன்ஸ் எல்லாம் வரும்ல. The dance of அந்த டான்ஸ் ஆஃப் எனூச். அதுக்கப்புறம் In Love. இன் லவ். அப்புறம் 3 சீசன் வரும்ல. வின்டர், Winter, Autumn, Spring. அவ்வளவுதான். வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் இந்த 3மே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் எத பத்தி பேசுவாங்க அவங்க வந்து? டெஸ்டினின்னு ஒண்ணு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? Sometimes. காலையில நடத்துனத நோட்ல எழுதவே இல்லையா?
சரி. கமலதாஸோட பென் நேம் என்ன? மாதவி குட்டி. எஸ், மாதவி குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த கதை அப்படின்றது வந்து அவங்க மலையாளம் டைட்டில். இங்கிலீஷ் டைட்டில் அவங்க என்ன வச்சிருந்தாங்க? எந்த கதை? எந்த கதை? கதை. மை ஸ்டோரி. ஓகேவா? மை ஸ்டோரி அப்படின்றது அவங்க வந்து எந்த கதை அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? கமலதாஸோட லாஸ்ட் ஒரே ஒரு நாவல் மட்டும். அத கூட நான் வந்து ஆர்.கே. நாராயணனோட ஒரு ஒர்க் கூட சேர்த்து சொல்லிக் குடுத்தேன். 1977. சூப்பர். 1977. ஆர்.கே. நாராயணனோட எந்த ஒர்க் வந்து 1977ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? கோடு கோடா ஒண்ணு அடிப்பாங்கன்னு சொல்லி குடுத்தேன்ல. அது பெயிண்டர் தான். பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்.கே. நாராயணனோட ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்ஸ் 3 ஒர்க் என்னதுலாம்? Swami and Friends, சூப்பர் மேம். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது Bachelor of Art, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அதுக்கப்புறம் Bachelor of Art. English இங்கிலீஷ் teacher. டீச்சர் தான். English இங்கிலீஷ் teacher, டீச்சருக்கு வயசு என்ன? 45. 45. சம்பத்துக்கு 45. 52, 48. அவங்களோட மூத்தவள தானே இருப்பாங்க. எப்பவுமே பொண்ணை விட பையன் வந்து மூத்தவனா தானே இருக்கணும்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. சோ பொண்ணோட இங்கிலீஷ் டீச்சரோட வயசு வந்து 45. யாரு சம்பத்தோட வயசு வந்து 48. அவர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆகும்போது அவருக்கு வயசு என்ன? 52, 52. அவ்வளவுதான். 52. ஓகேவா? இந்த 3 ஒர்க்ஸ்மே அடுத்தடுத்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகும்? யார் வந்தா? யார் அந்த லீடர்? வெயிட்டிங் ஃபார் மகாத்மா. வெயிட்டிங் Mahatma ஃபார் Gandhi. மகாத்மா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? டபுள் 55. நம்பர். 1955. 1955ல டெனசி வில்லியம்ஸோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? டெல் டால் ஹாட். டெல் டேல் ஹார்ட் வந்து எட்கர் ஆலன் போவோடது. அது வந்து 1843ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நான் வந்து டெனசி வில்லியம்ஸ பத்தி கேட்டுட்டு இருக்கேன். டெனசி வில்லியம்ஸ் அப்படின்னு சொன்னா கிளாஸ் மெனஞ்சரி, ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர், த கேண்டில் லைட். நீங்க அடிக்கடி சொல்ற ஒர்க். பிக் பாபி, Chess of பிக் டாடி, கேட் ஆன் த டின் ரூஃப். ஹாட். கேட் ஆன் த ஹாட் அண்ட் ரூஃப். மனுஷன் நீங்க என்ன சொன்னீங்க? Test of the டெஸ்ட் ஆஃப் த டெபர்வெல்ஸ் வந்து தாமஸ் ஹார்டியோடது. 1891ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த ஒர்க் வந்து. இப்ப நான் கேட்டது 1955ல கேட்டேன். ஓகேவா? சோ 1955 அப்படின்னு சொன்னதுனால நம்ம அது டீவியேஷன் போனோம். கிளியர் தானே? பாயிண்ட் எதுவும் ரிப்பீட் பண்ணுமாடா? நீங்க கிளியர் பண்ணுங்க. ஏகே ராமானுஜம் 1929ல பார்ன் ஆனாங்கன்னு கரெக்டா சொன்னீங்க. அதே வருஷத்துல இன்னொரு ரைட்டரும் பார்ன் ஆனாங்க அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஹூ இஸ் தட்? ஜெயலலிதா இல்லையா? பீலால். பீலாலும் 1929ல தான் பார்ன் ஆயிருப்பாங்க. ஓகேவா? தென் ஏகே ராமானுஜமோட ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன்? ஒரு பைக்கை வச்சு ஆரம்பிச்சோம்ல கதை வந்து. ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? Strider, ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்னா ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க. ரைடர் வந்து எதுல வராங்க? பைக்ல. அப்ப அதோட நம்பர் என்ன வரும்? பைக்கோட நம்பர் எப்படி வரும்? சக்கரம் எப்படி சுத்தும்? 6 ன்னு வரும் மேம். 6. கைஸ், யாரோட மைக்கும் ஆன்ல இருக்கு, பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேட்கும். அதனால தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. த ஸ்ட்ரைடர்ஸ் 1966 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவர் பைக்கை ரைட முடிச்சுட்டு உள்ள வரவும் எதை பாக்குறான்? யார பாக்குறான்? Cousin, கசின் வந்து ஸ்விங்ல உட்காந்துட்டு இருக்கான். லுக்கிங் ஃபார் த கசின் இன் த ஸ்விங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை பார்த்துட்டு செவுத்துல என்ன பாக்குறான்? self portrait, செல்ஃப் போர்ட்ரேட். செல்ஃப் போர்ட்ரேட்ல என்ன ஓடிட்டு இருக்கு? ரிவர். ஒரு ஆறு ஓடுது. ரிவர் வந்து ஓடிட்டு இருக்கு. ரிவருக்கு அடுத்தவருக்கு என்ன வரும்? என்ன ரிவர்? இந்த ரிவரோட நேம் என்ன? நோ லோட்டஸ் இந்த நேவல்னு சொல்லி கொடுத்தேன் இங்கிலீஷ் டைட்டில். அது என்ன டைட்டில் பப்ளிஷ் ஆச்சு? அச்சுல ஆரம்பிங்க அந்த ரிவர். ஹொக்குலிகால் ஹோவில்லா அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் யார பாப்பான் வந்து உள்ள போய்? wife, ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ். அவங்க வந்து ரிலேஷன். அதனால ரிலேஷன் அப்படின்ற ஒர்க் 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் தான் லவ் போம் ஃபார் அ ஒய்ஃப். ஒய்ஃபை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்? சும்மா சம்ஸ்காரா, சும்மா கும்பிடு போட்டுட்டு போறான். சம்ஸ்காரா அவளை திருப்பி பாக்குறான். அப்போ அது வந்து செகண்ட் சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? சம்ஸ்காரா அப்புறம் செகண்ட் சைட். ஓகேவா? இல்ல சம்ஸ்காரோட இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்ஸ்காரா 1976ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது யாரோட ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா யூஆர் அனந்தமூர்த்தியோட நாவல் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. யூஆர் அனந்தமூர்த்தி எப்போ எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1965ல அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? சோ அதுக்கடுத்த போம் வந்து ஒருத்தவங்க இறந்ததுக்காக எழுதுவாங்களே எழுதி. அப்ப அது வந்து என்ன டைட்டில் எழுதியிருப்பாரு? Arbitrary. ஆர்பிச்சுவரி. அது எந்த வீட்ல நடந்துச்சு?
ஸ்மால் Small scale ஸ்மால் ஸ்கேல் great house. ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன் ஆன் அ கிரேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது எல்லாமே யாரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னா ஏகே ராமானுஜமோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் நைட் ஆஃப் த ஸ்கார்பியான் யாரோட போம்? நைட் ஆஃப் த ஸ்கார்பியான் போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போனாங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க, ஸ்டடி பண்ணாரு. Nizam Ezekiel. நிசிம் எசிகேலோடது. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ இதெல்லாம் Sigmund Freud. சிக்மெண்ட் ஃப்ராய்டு. சிக்மெண்ட் ஃப்ராய்டு எந்த ஒர்க் வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்கா நம்ம கன்சிடர் பண்றோம்? அதுல இருந்து தான் சைக்கோ அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொன்னல. Interpretations of கரெக்ட் மேம். இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1899. கரெக்டா 1899ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹெர்னாட்டிக்ஸ் அப்படின்னாலே ஒரு ஜெர்மன் பிலாசபரோட நேம் ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல. நான் டேர்ம் யார் காயின் பண்ணாலும் கேட்கல, ஃபாதர் யாருன்னு கேட்கல. நான் வெறுமனையா ஹெர்னாட்டிக்ஸ் அப்படின்னு கேட்கறேன். அப்படின்னா யாரை படிச்சோம்? ஆண்டோனியோ கிராம்சிகா. ஆண்டனியோ கிரகாம்சியா? நான் இன்னும் அவரை பத்தி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையா ரிவிஷன் செஷன்ல. ஆண்டனியோ கிரகாம்சி அப்படின்னா ஹெஜ்மோனி அதுதான் வருவாரு. நம்ம இன்னும் அவரை பார்க்கவே இல்லை. நான் கேட்கறது ஹெர்னாட்டிக்ஸ். மார்டின் ஹெடிகர். மார்டின் ஹெடிகர். ஓகேவா? மார்டின் ஹெடிகர் அவரோட டேர்ம் தான் என்ன அப்படின்னு சொன்னா ஹெர்னாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் பீயிங் அண்ட் டைம்னு ஒரு ஒர்க் கூட எழுதியிருப்பாரு. அதுல ஒரு கான்செப்ட பத்தி பேசியிருப்பாருன்னு சொல்லி கொடுத்தல. வாட் இஸ் த கான்செப்ட்? வாட் இஸ் த கான்செப்ட்? Hermeneutics. Dacian concept. தேசியன் கான்செப்ட். கரெக்ட். பீயிங் அண்ட் டைம்குள்ள அவர் என்ன கான்செப்ட பத்தி பேசினாரு அப்படின்னா தேசியன் கான்செப்ட். டேர்ம் வந்து அவரோட கான்செப்ட் வந்து ஹெர்னாட்டிக்ஸ் ஆண்டா. ஆனா அவர் ஒர்க் எழுதியிருப்பாரு பீயிங் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லி. அது 1927ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல என்ன கான்செப்ட பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா தேசியன் கான்செப்ட பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். பப்ளிக் ஸ்பியர் யாரோடது? பப்ளிக் ஸ்பியர் யாரோடது? Jürgen Habermas. ஜெர்கன் ஹேபர்மாஸ். ஓகே, ஜெர்கன் ஹேபர்மாஸோட டேர்ம் தான் பப்ளிக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு காலைல என்லைட்மெண்ட் திங்கர் அப்படின்னாலே ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்லைட்மெண்ட் கூட கீ டேர்ம் வச்சு கேட்பாங்க. அவர் யாருன்னு சொன்ன? அவருக்கு கூட கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன், கிரிட்டிக் ஆஃப் பிராக்டிகல் ரீசன், கிரிட்டிக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு கூட ஒர்க்ஸ் பார்த்தோம்ல. ஹூ இஸ் தட்? Immanuel Kant. கரெக்ட். இமானுவல் காண்ட். ஓகேவா? இமானுவல் காண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்ட்ரல் ஆஃப் என்லைட்மெண்ட் திங்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? மால்குடி அப்படின்றது யாரோட ஃபிக்ஷனல் டவுன்? R.K. Narayan. ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணன் வந்து எந்த ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பாரு? The Guide. த கைட். கைட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல மேம் அவார்டு வாங்கியிருப்பாங்க? 48ல பப்ளிஷ் ஆகி 50ல அவார்டு. அவசரப்படாம சொல்லு பாப்போம். 60ல award வாங்கியிருப்பாங்க. 58ல பப்ளிஷ் ஆகி 60ல அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? நீங்க சொன்னது அப்படியே 10 இயர்ஸ் பேக்ல சொல்லிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். 58ல பப்ளிஷ் ஆகி 60ல அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ கைட் வந்து 1958ல பப்ளிஷ் ஆகும், அவார்டு வந்து 1960ல வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யோகன பட்டாஃபா அப்ப யாரோடது? William Faulkner. வில்லியம் ஃபாக்னர் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? வில்லியம் ஃபாக்னர் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 49 ma'am. 1949. ஓகேவா? 1949. எஸ் 1940. கிரஹாம் கிரீன் அப்படின்னாலே அவர் எப்படிப்பட்ட நாவல்ஸ் எழுதுவாருன்னு சொல்லி கொடுத்தேன். Catholic. கேத்தலிக் நாவல்ஸ். அவரோட ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பார்த்தோம்ல. வாட் இஸ் ஒர்க்? 1940 பப்ளிகேஷன். The Power and the Glory. பவர் அண்ட் த க்ளோரி. அதோட சப்டைட்டில் ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல. த லாப்ரிந்தன் வேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அது வந்து அதோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லாப்ரிந்தன் வேஸ். அப்போ அந்த ஜென்ரல் இன்டர்ஸ் லாப்ரிந்தன் யார் ஒர்க் எழுதியிருப்பா? ஜில ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல் வந்து ஜில ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதோட ஆத்தர் எதுல ஸ்டார்ட் ஆவாங்க? ஜென்ரல் இன்டர்ஸ் லாப்ரிந்த் யாரோடது? மேஜிக்கல் ரியலிசம்ல அவங்க ஒர்க் கூட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். Gabriel Marcus. கேப்ரியல் காஷா மார்க்ஸ் அப்படின்றவங்க தான் எந்த ஒர்க் எழுதியிருப்பாங்கன்னா ஜென்ரல் இந்த லாப்ரிந்த் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கேப்ரியல் காஷா மார்க்ஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? கேப்ரியல் காஷா மார்க்ஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 19
வில்லியம் கோல்டிங்க்கு ஒரு வருஷம் முன்னாடின்னு போன தடவை இதே பாயிண்ட் தான் சொல்லி கொடுத்தேன். வில்லியம் கோல்டிங் அப்ப எப்ப வாங்கினாரு? 1983. 1983. 1983 வில்லியம் கோல்டிங். அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேப்ரியல் கார்ஷியா 82. மார்க்ஸ் 1982 ஓகேவா? 1982ல கேப்ரியல் கார்ஷியா மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க. 1983ல வில்லியம் கோல்டிங். வில்லியம் கோல்டிங்கோட ஒரே ஒரு ஒர்க், முக்கியமான ஒர்க் 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் இஸ் த ஒர்க்? Lord of the Flies. எஸ், லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வில்லியம் கோல்டிங் எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? இது நான் கேட்டதே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் வில்லியம் கோல்டிங்கோட நோபல் பிரைஸ் மட்டும் கேட்டுட்டு நான் ஓடிடுவேன். ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் ஓகேவா? வில்லியம் கோல்டிங் எந்த ஒர்க்குக்கு நோபல் பிரைஸ் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1980 ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் RITES ஓகேவா? ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ். வில்லியம் கோல்டிங்க்கு 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். வில்லியம் கோல்டிங் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாரு? அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது லார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளைஸ், அது 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அவர் எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கினாரு அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் அப்படின்ற ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு. 1980ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? இல்ல பாயிண்ட் எதுவும் நான் ரிப்பீட் பண்ணுமாடா? Clear. ஓகே. ரசாஸ் வந்து டோட்டலா எத்தனை ரசாஸ் உண்டுன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த எமோஷனல் ஸ்டேட்ஸ். ரசாஸ் 4. என்னடா? 9 ரசாஸ் ஓகேவா? 12 இல்ல 9 ரசாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 8 தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா ஒன்னு பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்திருப்பாங்க. அதனால 9 ரசாஸ் அப்படின்னு பார்த்தோம். வே ஆஃப் த வேர்ல்ட் யாரோட ஒர்க்? வே ஆஃப் த வேர்ல்ட் யாரோட ஒர்க்? William Congreve. கரெக்ட். வில்லியம் கான்கிரீவ். எந்த இயர்ல சார் அது பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஒரு முழு நம்பர். அது வந்து முழு நம்பர். முட்டைன்னு முடிஞ்சிருக்கும் அது வந்து. நான் அதுக்கு இயர் கூட சொல்லிட்டேன். வேர்ல்டுன்றப்போ அது ரவுண்டா தான் இருக்கும். அதனால அதோட இயர் வந்து 2000 மேம். என்ன மேம்? 2000 இல்ல. வில்லியம் கான்கிரேவ் எல்லாருமே சென்டிமெண்டல் காமெடில வர ரைட்டர். சென்டிமெண்டல் காமெடி அப்படின்னாலே அவங்களோட இயர் வந்து 16 இல்ல 17ல தான் ஸ்டார்ட்டே ஆகும். வே ஆஃப் த வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1700ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ வே ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1700 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க சொன்ன 2000 எதுல வரும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒர்க் வந்து டைமண்ட்னு ஸ்டார்ட் ஆகும். ஏதோ ஒரு டைமண்ட். Diamond dust. தேங்க் யூ சோ மச். டைமண்ட் டஸ்ட் யாரோட ஒர்க்? டைமண்ட் டஸ்ட் யாரோட ஒர்க்? அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் கூட கிரை த பீகாக்னு எழுதியிருப்பாங்க. Anita Desai. அனிதா அனிதா Desai. தேசாயோட ஒர்க். ஓகேவா? சோ அந்த டைமண்ட் டஸ்ட் அப்படின்ற ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 2000ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அனிதா தேசாய் எந்த ஒர்க்குக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்க? Fire on the Mountain. அவ்வளவுதான். ஃபயர் ஆன் த மவுண்டைன். ஓகேவா? வில்லியம் கான்கிரீவோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன படிச்சோம்? உங்களுக்கு கதை என்ன ஞாபகம் இருக்கா வில்லியம் கான்கிரீவுக்கு? வில்லியம் கான்கிரீவ் இன்கான்கிட்டா, ஓல்டு பேச்சுலர். அந்த பேச்சுலருக்கு என்ன ஆசை அப்படின்னா டபுள் டீலர். அவன் டீல் போட்டிருப்பான். லவ் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு வந்துருது யாரு அப்படின்னா மார்னிங் பிரைட். எப்ப பார்த்தாலும் அவ Morning அழுதுட்டே தான் Bride. இருப்பா. அப்புறம் வே அதுக்கப்புறம் The ஆஃப் த Way of the வேர்ல்ட். World. அவ்வளவுதான். இந்த இவ்வளவுதான் வில்லியம் கான்கிரீவோட 5 ஒர்க்ஸ். ஓகே. இன்காக்னிட்டா, ஓல்டு பேச்சுலர், த டபுள் டீலர், லவ் ஃபார் லவ், மார்னிங் பிரைட், அப்புறம் வே ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். த மேன் ஆஃப் மோட் அப்படின்ற ஒர்க் யாரோடது? சார் ஃபிளாப்லிங் ஃபிளட்டர்னு பார்த்தோம்ல. மேன் ஆஃப் மோட். மேன் ஆஃப் மோட் யாரோட ஒர்க்? Etheridge. ஜார்ஜ் எத்ரிச்சோடது அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இவரு சாம்பல் ஜான்சனோட டிக்ஷனரி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? நெட் கொஸ்டின். சாம்பல் ஜான்சனோட டிக்ஷனரி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? முன்னாடி கரெக்டா சொல்வீங்களே. வாட் இஸ் த இயர்? 17? 55 கரெக்ட். 1755. ஓகேவா? சாம்பல் ஜான்சனோட டிக்ஷனரி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1755ல. லைவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? சாம்பல் ஜான்சனோடது. லைவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ஸ் 52 மேம். 1752. 1779ல. 1779ல இருந்து 81 வரைக்கும் லைவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ஸ். நீங்க சொன்ன 52 என்ன அப்படின்னு சொன்னா அவர் 52 லைவ்ஸ பத்தி எழுதியிருப்பாரு. அதுதான் நீங்க 52ன்னு சொல்றீங்க. அது கரெக்ட். ஓகேவா? லைவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ஸ்னா எத்தனை லைவ்ஸ பத்தி எழுதியிருப்பாரு அப்படின்னா 52 லைவ்ஸ பத்தி பேசியிருப்பாரு. நான் என்ன கேட்டேன்? பப்ளிஷ்ட் இயர் என்னன்னு கேட்டேன். பப்ளிஷ்ட் இயர் நெட் கொஸ்டின். 1779ல இருந்து 81 வரைக்கும் அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் யார் லைஃப் பத்தி பேசியிருப்பாரு? Abraham Cowley. ஆப்ரகாம் கவுலி பத்தி பேசியிருப்பாரு. ஓகேவா? இந்த வில்லியம் கான்கிரீவ், ஜோசப் அடிஷன், ரிச்சர்ட் ஸ்டீல் இவங்க எல்லாருமே எந்த கிளப்புக்கு கீழ வருவாங்க?
ராபர்ட் வால்போல், வில்லியம் கான்கிரேவ், ஜான் வான்பர்க், ஜோசப் அடிஷன், ரிச்சர்ட் ஸ்டீல் இவங்க எல்லாம் எதுக்கு கீழ வருவாங்க? எந்த கிளப்புக்கு Cricket கீழ? club. கிரிக்கெட் கிளப் கிட்கட் கிளப்புக்கு கீழ வருவாங்க. ஓகேவா? வெல் ஷொப்பேரா யாரோட ஒர்க்? ஹென்ரி ஃபீல்டிங். Henry ஹென்ரி Fielding. ஃபீல்டிங். ஹென்ரி ஃபீல்டிங்கோட பென் நேம் அதுக்கு என்ன யூஸ் பண்ணிருப்பாரு? சரி, ஹென்ரி ஃபீல்டிங் எந்த குரூப்புக்கு கீழ வருவாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவர் பென் நேம் பார்ப்போம். Scribblers club. ஸ்கிரிபிலஸ் கிளப். அவரோட பென் நேம் என்ன? Scribblers Secondus. கிக்காண்டஸ். ஸ்கிரிபிலஸ் கிக்காண்டஸ் அப்படின்றது அவரோட பென் நேம். ஓகே. ஸ்கிரிபிலஸ் கப்பு கீழ மெம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அலெக்சாண்டர் போப், ஜானத்தன் ஷிஃப்ட், ஜான் கே, தாமஸ் பார்னல், ஜான் அர்புத்நாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டாக்டர் சாமுவேல் ஜான்சனோட பயோகிராஃபர் யாரு? டாக்டர் சாமுவேல் ஜான்சனோட பயோகிராஃபர் யாரு? James ஜேம்ஸ் பாஸ்வெல். Boswell. பாஸ்வெல். ஓகேவா? அதுல ஒரு ஆக்டர் பார்த்தோம்ல, அவர் யாரு? ஆக்டர் டேவிட் டேவிட் கேரிக். Garrick. ஓகேவா? டேவிட் கேரிக். அந்த ஆக்டரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா டேவிட் கேரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிளேட்டோவோட ஒரிஜினல் நேம் என்ன? பிளேட்டோவோட ஒரிஜினல் நேம் என்ன? அவரோட ஒரிஜினல் நேம் என்னடா? பாத்துருக்கோம்ல நம்ம. அரிஸ்டோக்கல்ஸ். ஞாபகம் இருக்கா? அரிஸ்டோக்கல்ஸ் அப்படின்றது அவரோட ஒரிஜினல் நேம். ரியல் நேம் என்ன அப்படின்னா அரிஸ்டாட்டில் இருக்குல்ல, அந்த அரிஸ்டாட்டில் டிஎல்இன்னு முடியாம சிஎல்இஎஸ் முடிஞ்சிருக்கும். அரிஸ்டோக்கல்ஸ் அதுதான் வந்து அவரோட பிளேட்டோட ரியல் நேம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அந்த அகாடமியோட நேம் என்ன? The Academy. அகாடமி. அவர் ஐடியல் ஸ்டேட்டை பத்தி எந்த ஒர்க்கு கீழே பேசியிருப்பாரு? The Republic. அவ்வளவுதான். ரிப்பப்ளிக். ஓகேவா? அப்ப யூட்டோபியா யாரோட ஒர்க்? Thomas More. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1516. 1516. தாமஸ் மெல்லரியோட மாடர்டி ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1645. என்னதுடா? 1485. 1645. 1485. ஓகேவா? தாமஸ் மெல்லரியோட மாடர்டி ஆத்தர். நான் டெய்லி கேக்குறேன்டா அந்த கொஸ்டின். 1485. ஓகேவா? அதுதான் அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். தாமஸ் மெல்லரியோட மாடர்டி ஆத்தர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் இது கட்டன்பர்க்கோட பிரிண்டிங் பிரஸ். 1476. 1476 வந்து வில்லியம் கேக்ஸ்டனோடது. நான் கேக்குறது கட்டன்பர்க்கோடது. 1456. 1456. ஓகேவா? வில்லியம் கேக்ஸ்டனோட தான் 1476ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னொரு இயர். அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் தம்ப் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அது யாரோட ஒர்க்? அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் 1749. 1749. யாரோட ஒர்க்டா? அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் தம்ப் யாரோட ஒர்க்? ஹென்ரி ஃபீல்டிங். Henry Fielding. ஹென்ரி ஃபீல்டிங்கோட ஒர்க். அது வந்து ஓகே. அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் தம்ப் யாரோடது அப்படின்னா ஹென்ரி ஃபீல்டிங்கோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இது கண்ட்ரி ஒய்ஃப் அண்ட் பிளைன் டீலர். இந்த ரெண்டு ஒர்க்குமே தொடர்ந்து படிச்சோமா? வில்லியம் வெச்சர்லியோடது அப்படின்னு சொல்லி. கண்ட்ரி ஒய்ஃப் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதுக்கு மறு வருஷம் பிளைன் டீலர் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் த இயர்? 16 16 75 and 76. கரெக்ட் சார். கண்ட்ரி ஒய்ஃப் வந்து 1675ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நெட் கொஸ்டின்ரா. கண்ட்ரி ஒய்ஃப் வந்து 1675, பிளைன் டீலர் வந்து 1676ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ரெண்டும் மறு வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தென் டிஹெச் லாரன்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? ஒயிட் பீகாக். ஒயிட் பீகாக். அவர் என்ன டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு? Blood conscious. கரெக்ட். பிளட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டேர்ம் வந்து காயின் பண்ணிருப்பாரு. ஓகேவா? குரோனோடோப்பு, டயலாஜிசம், ஹெட்ரோக்ளோஷியா இதெல்லாமே யாரோட டேர்ம்? Mikhail Bakhtin. மிக்கேல் பக்தினோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கிறிஸ்டியன் ஹீரோ, ஃபியூனரல், லையிங் லவ்வர், டெண்டர் ஹஸ்பண்ட் இதெல்லாம் Steele.
ரிச்சர்ட் ஸ்டீலோடது ஓகேவா? ரிச்சர்ட் ஸ்டீலோட ஒர்க்ஸ் என்னது அப்படின்னா கிறிஸ்டியன் ஹீரோ, ஃபியூனரல், லையிங் லவர், டெண்டர் ஹஸ்பண்ட் இது எல்லாமே ரிச்சர்ட் ஸ்டீலோடது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டோல் டம்மர்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் இருக்கும்? ஆசிஃப் குர்பாயோடது. ட்ரம்மர்ஸ் எப்படி இருக்கும்? ரவுண்டா இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அதோட இயர் என்ன வரும்? 50, கரெக்ட். 1950 1950. இல்ல 1960. டோல் 60. ட்ரம்மர்ஸோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1960 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேவா? அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஆசிஃப் குர்பாயோடது. கோவாலாம் வரும்ல. கோவாலாம் வரும். ஆனா கோவா வந்து 5th ஒர்க்கா தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவங்க எங்க போவாங்க? மெக்காக்கு போவாங்க. டூரிஸ்ட் மெக்கா ஞாபகம் இருக்கா? டூரிஸ்ட் மெக்கா ஃபர்ஸ்ட் ஒர்க், அப்புறம் ரெஸ்டாரண்ட், அப்புறம் டோல் டம்மர்ஸ், அப்புறம் கேபிட்டிவ்ஸ், அப்புறம் கோவா, அப்புறம் அங்க மான்சூன், அப்புறம் நம்ம ட்ரிலஜி பார்த்தோம். அங்க போய் கோவமாவும் இருந்துச்சு, அவனுக்கு பசியாவும் இருந்துச்சு. ஆங்கோர் ANGORன்னு வரும். அப்புறம் ஹங்கர் வந்து Hungry Ones. ஹங்கிரி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இது எல்லாமே வந்து யாரோடது? ஆசிஃப் குர்பா. ஆசிஃப் குர்பாயோடது ஓகேவா? இந்தியா அன்பவுண்ட், லாரன்ஸ் சாஹிப்ஸ், மிரா இது எல்லாமே யாரோட ஒர்க்? அது எல்லாமே யாரோட ஒர்க் தான்? இந்தியா அன்பவுண்ட், லாரன்ஸ் சாஹிப், மிரா, குருச்சரண் தாஸோடது. ஞாபகம் இருக்கா குருச்சரண் தாஸ்? எஸ் மேம். ஞாபகம் இருக்கு. குருச்சரண் தாஸ் ஓகேவா? நிசிம் இசிக்கலோட அந்த ஒர்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? கதை வந்து நான் எதுல சொல்லி கொடுத்தேன்? Time. டைம். அப்ப டைமுக்கு அடுத்த ஒர்க் என்ன வரும்? 6. 16 சொல்லி பார்த்தோம் ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க்கோட பப்ளிஷ்ட் இயர் என்ன? டைம் அப்படின்னா உள்ள 2 மூல் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதோட பப்ளிகேஷன் இயர் 52. அப்ப 1950. ஃபர்ஸ்ட் 1952 சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் வந்து டைம், செகண்ட் வந்து 60 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப தேர்ட் வந்து எதை கண்டுபிடிக்க சொன்னாங்க? Discovery of Discovery India. of India. இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஃபோர்த் ஒர்க் நம்ம எத்தனாவது பிளேஸ் வந்தோம்? 3rd. தேர்ட். அடுத்த ஒர்க் யார் கண்டுபிடிச்சா? Unfinished Man. அதனால 0. அன்பினிஷ்ட் மேன்ன்றதுனால அதுல 0 வரும்னு சொன்னேன். அடுத்த ஒர்க் அவனுக்கு என்ன Exact. கிடையாது? Exact எக்ஸாக்டான name. நேம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஒர்க் Snake Skin. ஸ்னேக் ஸ்கின். அதுக்கப்புறம் அவர் எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு? நிஜம் இசிக்கேல். 1976. கரெக்ட் Inner சொன்னீங்களே. Skin என்ன ஆயிடுச்சு? Darkness. ஹிம்ஸ் டு Hymns to light. டார்க்னஸ் தான், லைட் கிடையாது. ஹிம் டு டார்க்னஸ் தான். ஹிம்ஸ் டு டார்க்னஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு நிஜம் இசிக்கேல் வந்து அவார்ட் வாங்கியிருப்பாரு. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல அவார்ட் வாங்கியிருப்பாரு? 1970. இல்ல 1982ல பப்ளிஷ் ஆகி 1983ல அவார்ட் வாங்கியிருப்பாங்க. ஓகே. ஹிம்ஸ் டு டார்க்னஸ் வந்து நிஜம் இசிக்கேலோடது. அப்ப ஹிம்ஸ் டு ட்ரௌனிங் யாரோடது? நேம் AK recall. ஏகே Ramanujam. எஸ் ஏகே ராமானுஜமோடது ஓகேவா? சோ ஹிம்ஸ் டு டார்க்னஸ் யாரோடது? RK Narayan. ம், Team SAK. நிஜம் எசேக்கியேல். சரியா? நிஜம் எசேக்கியேலோடது அது வந்து. சோ குழப்பிக்க வேணாம். பேப்பர்ல அப்படியே எழுதிக்கோங்க. ஹிம்ஸ் டு டார்க்னஸ் வந்து யாரோடது அப்படின்னா நிஜம் எசேக்கியேலோடது. 82ல பப்ளிஷ் ஆகி தலைவர் வந்து 83ல அவார்ட் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தது ஹிம்ஸ் டு ட்ரௌனிங். ட்ரௌனிங் யாரோடது அப்படின்னு சொன்னா ஏகே ராமானுஜமோடது. நான் அதான் சொன்னேன். ஏகே ராமானுஜமும் ஆர்கே நாராயணனும் பயங்கரமா குழப்புவாங்க. நாராயணன் சொன்னா பழைய ஆட்கள், தாத்தா மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட லைஃப் பத்தி ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், அப்புறம் யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி குரோனாலஜி வந்து போகும். ஏகே ராமானுஜமோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? கதை ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரைடர்ஸ். வண்டி ஓட்டணும், வீட்டுக்குள்ள போனோம், கசினை பார்த்தோம், அவன் ஸ்விங்ல ஆடிட்டு இருந்தான். அப்புறம் போர்ட்ரேட்டை பார்த்தோம், அதுல ரிவர் ஓடிச்சு, ஹொக்குலிகா ஹூவில்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ரிலேஷன், ஒய்ஃப், தென் ஒய்ஃபை பார்த்ததுக்கு அப்புறம் சம்ஸ்காரா பண்ணுவான், செகண்ட் சைட், அப்புறம் ஆர்பிச்சுரி, அப்புறம் கிரேட் ஹவுஸ், அப்புறம் அம்மா, அப்புறம் பிரின்ஸ், அப்புறம் சுண்டல், டெல்லின்னு சொல்லி அந்த மாதிரி கதை வந்து போகும். ஓகேவா? சோ அது வந்து அவரோட கதை. சோ ரெண்டு பேரையும் நம்ம குழப்பிக்க கூடாது. அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் பேக்கனோடது எந்த இயர்ல பப்ளிஷ் இருக்கும்? நெட் கொஸ்டின் இது வந்து. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் வாட் இஸ் த இயர்? பேக்கனோட எஸ்ஏஸ்ன்னு பார்த்தோம். அது வந்து 1597ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். 58 எஸ்ஏஸ் எழுதியிருப்பாரு. அப்ப அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் எந்த இயர்ல?
அந்த டைம் பீரியட்ல கூட ஜேம்ஸ் த ஒன் வந்து ரூலிங்ல இருந்தாரு. அதனால தான் அவருக்கு அத டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அதோட இயர் என்னவா இருக்கும்? 1600 சம்திங். 1605 ஓகேவா? ஜேம்ஸ் த ஒன் எப்போ ரூலிங்க்கு வந்தாரு? 1601. 1603 ஓகேவா? அவங்க சொன்னது கரெக்ட். 1603 எப்போ வேலைய விட்டு போனாரு? ஐ மீன் அந்த பொசிஷன்ல இருந்து போனாரு? 25. 1625. 1625 ஓகேவா? 1603ல இருந்து 1625 வரைக்கும் ஜேம்ஸ் த ஒன் வந்து ரூலிங்ல இருந்தாரு. அந்த டைம் பீரியட்ல தான் பேக்கன் வந்து அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங்ன்ற வொர்க் எழுதினாரு. அதனால அதோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 1605. அதனால தான் அத வந்து ஜேம்ஸ் த ஒன்னுக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். பேக்கன் யார விட மூத்தவரு? ஷேக்ஸ்பியரோட. ஷேக்ஸ்பியர் எப்போ பொறந்தாரு? 1664 கரெக்ட் மேம். 1564ல ஷேக்ஸ்பியர் பொறந்திருப்பாரு. பேக்கன் எப்போ பொறந்தாரு? அதுல இருந்து 3 வயசு கம்மி. 61. 61ல பேக்கன் பொறந்தாரு. ஷேக்ஸ்பியர் வந்து 1564ல பொறந்தாருங்க. ஓகேவா? அவங்க 2 பேரும் தொடர்ந்து கொடுத்தா ஷேக்ஸ்பியர் தான் மூத்தவர்னு போயிடக்கூடாது. பேக்கன் தான் மூத்தவர் அவரோட. ஓகேவா? சோ பேக்கன் தான் பெரிய ஆளு. அவரோட 3 பேசிக்ஸ் என்னது? பேக்கனோட அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங்ல ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லி கொடுத்தேன்ல. ரான். ரானோட ஃபுல் ஃபார்ம் என்ன? R stands for Representative, A stands for allusive, Allusive L stands for narrative. 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 ஓகேவா? இதுதான் வந்து அவரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரே ஒரு கொஸ்டின். The post modern condition a report on knowledge யாரோட ஒர்க்? Jean Francois ஜீன் Lyotard. பிராங்கோய்ஸ் லயார்ட் அப்படின்ற ஒரு பர்சனோட தான் the post modern condition a report on knowledge. அதுல தான் என்ன டேர்ம் பத்தி பேசியிருப்பாரு? Meta or grand narrative. கரெக்டா. மெட்டா ஆர் கிராண்ட் நரேட்டிவ் அப்படின்றது தான் அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ இவ்வளவு நேரம் பார்த்ததுல எதுவும் பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுமா? ஏதாவது பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுமா? Postmodern condition. Author. ஜீன் பிராங்கோய்ஸ் லயார்டா? JEAN பிராங்கோய்ஸ் FRANCOIS LYOTARDன்னு நினைக்கிறேன் ஸ்பெல்லிங் வந்து. ஸ்கிரீன் விசிபிளா? Yes, ma'am. ஓகே. சோ இப்போ மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? சோ மாடர்னிசமோட டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 1901ல இருந்து 1945 வரைக்கும், போஸ்ட் மாடர்னோட டைம் பீரியட் வந்து 1945ல இருந்து 2000 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ள போனேன் அப்படின்னா என்னால ஆத்தர்ஸை பார்க்க முடியாது. சோ இதுல மாடர்னிசம் அசோசியேட் ஆகிற மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னது? போஸ்ட் மாடர்னிசம் அசோசியேட் ஆகிற மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ மாடர்னிசம் கீழே வர மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இமேஜிசம், சிம்பாலிசம், டாடாயிசம், சரியலிசம், லாஸ்ட் ஜெனரேஷன். இந்த சிம்பாலிசம், டாடாயிசம், சரியலிசம் இது மூணுலயுமே வந்து வெறுமனே 2 ஆத்தர்ஸ் தான் வருவாங்க. இதுலயே 2 ஆத்தர்ஸ் தான். டாடாயிசம்ல 2 பேர் தான் வருவாங்க. சரியலிசம்ல 2 பேர் தான் வருவாங்க. சரியா? நம்ம பெருசா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு இமேஜிசம், அடுத்தது லாஸ்ட் ஜெனரேஷன். இமேஜிசம் அப்படின்னு பார்க்கும்போது யார் வருவா அதுல? எஸ்ரா பவுண்ட். எஸ்ரா பவுண்ட் வருவாங்க. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இமேஜிசம்? Who is the father of imagism? Yes, T.E. Hume. ஓகேவா? T.E. Hume அப்படின்றவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் இமேஜிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? ஜெட்ரூட் ஸ்டெயின். யார் பாப்புலரைஸ் பண்ணிருப்பா? Ernest Hemingway. கரெக்ட். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எந்த ஒர்க்ல பண்ணிருப்பாரு? The sun also rises. What is the publication year of Sun Also Rises? 1926. 1926. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? சாரி, புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. 54ல மேம். 1954. இல்ல கரெக்டா தான் கேட்டேன். அவரோட 54ல வந்து அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படிதானே? சோ அவரோட ஓல்டு மேன் அண்ட் தி சீ வந்து 52ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 53ல அவர் புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. 54ல நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. ஓகேவா? கரெக்டா தான் கேட்டேன். 52, 53, 54 இது வந்து லாஸ்ட் ஜெனரேஷன் நம்ம படிச்சது அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது மாடர்னிசம் அசோசியேட் ஆகிற மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தியேட்டர் ஆஃப் அப்சர்டு, ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட், அப்புறம் கன்ஃபெஷனல் போயட்ரி, பீட் ஜெனரேஷன். இதுல நாலுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? சரி, அதுக்கு போவேன். அப்சர்டிசம்ன்ற டேர்ம் யார் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணா?
மார்டின் எஸ்லியா மேம் ஓகே. தேர்ட் சென்ஸ் ஆஃப் அப்சர்ட் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணது வந்து மார்டின் எஸ்லின். ஓகேவா? எஸ், மார்டின் எஸ்லின். அப்போ அப்சர்டிசம்ன்ற டேர்மை யார் காயின் பண்ணா? ஆல்பர்ட் கேம்ஸ் ஆல்பர்ட் கேமஸ் அப்படின்னு பாக்குறோம். ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? அதே இயர்ல தான் ஒரு ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது போன தடவை கொஸ்டின் பேப்பர்ல கூட இப்ப கூட நம்ம மார்னிங் ரிவிஷன் செஷன்ல பார்த்தோம். 1959. 1957. லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. 1957. ஓகேவா? ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1957ல வாங்கியிருப்பாரு. அதே 1957ல தான் ஆல்பர்ட் கேமஸோட எந்த ஒர்க் வந்து நெட்ல கேட்டிருந்தாங்க? எக்ஸைல் அண்ட் த கிங்டம். எக்ஸைல் அண்ட் த கிங்டம் அப்படின்ற ஒர்க்கும் 1957ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுவும் ஆல்பர்ட் கேமஸோட தான் ஒர்க். ஆல்பர்ட் கேமஸ் வந்து அப்சர்டிசம் அப்படின்ற டேர்மை எந்த புக்ல காயின் பண்ணிருப்பாரு? Myth of The the Myth of Sisyphus அப்படின்ற Sisyphus. ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாரு. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1942. ஓகேவா? அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்னன்னு பார்க்கும்போது பிளேக், ரிபல், ஃபால், ஸ்ட்ரேஞ்சர் இந்த 4 ஒர்க்ஸ்மே அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அதை பாத்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. தென் கன்ஃபெஷனல் போயிட்ரி அப்படின்னால யார் உள்ள வருவா? சில்வியா பிளாத் Sylvia சில்வியா Plath, பிளாத் Emily அப்படின்னு பாக்குறோம். Dickinson, அவங்க ஹஸ்பண்ட் Reduce. டெடியூக்ஸ். அவங்க வந்து எந்த இயர்ல புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? சில்வியா பிளாத் வந்து போஸ்ட்மஸ் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு புலிட்சர் பிரைஸை தூக்கி கொடுத்திருப்பாங்க கலெக்டட் போம்ஸ்க்கு. என்ன இயர்? இதுல ஞாபகம் வைக்க தான் ஒண்ணு சொன்னேன். சொல்லுங்கடா, கரெக்டா தான் சொல்றீங்க. 80? எஸ், 1982. ஓகேவா? சில்வியா பிளாத்துக்கு எந்த இயர் புலிட்சர் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1982. அதுக்கு மறு வருஷம் தான் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பதவியில ஏறி இருப்பாங்க? Poet laureate. அப்ப அதோட இயர் என்ன? 1983. 83. எஸ், 1982ல சில்வியா பிளாத்துக்கு வந்து போஸ்ட்மஸா இறந்து போனதுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க புலிட்சர் பிரைஸை தூக்கி. 1983ல யார் வந்து பதவி ஏற்றிருப்பா அப்படின்னு சொன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பதவி ஏற்றிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா டெடியூக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சில்வியா பிளாத் அவங்க அப்பாக்காக எழுதின ஒர்க் என்னது? Daddy. டாடி. அப்போ அவங்க அம்மாக்காக The Medusa. Medusa. மெடுசா. அதே மாதிரி மேத்யூ. ஆமா, மெடுசா. அதே மாதிரி மேத்யூ அர்னால்ட் அவங்க அப்பாக்காக எழுதினது ஒர்க் என்ன? Rugby. ரக்பி அவங்க அப்பாவோட சாப்பல் name. அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க அப்பாக்காக எழுதினது வந்து ரக்பி சாப்பல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் கிளியர் தானே? Yes, ma'am. எஸ். ma'am. சோ ஃபர்ஸ்ட் மாடர்னிசம் ரைட்டர்ஸ் கீழ யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெட்ரிக் நீஷே. ஓகேவா? ஃப்ரெட்ரிக் நீஷே அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு நிறைய நோட்டபிளான ஐடியாஸ் இருக்கு. இது போன தடவை நெட் கொஸ்டின். அப்போலியன் அண்ட் டினோசியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து அவரோட டேர்ம். அவர் இது இங்க ரெண்டு பேருமே யார் அப்படின்னு சொன்னா கிரீக் ஃபிகர்ஸ். கிரீக்ல வந்து காடா வேண்டப்பட்டவங்க. அது அப்போலியன் அண்ட் டினோசியன் அப்படின்றவங்க ரெண்டு பேருமே காடான ஃபிகர். இந்த ரெண்டு ஃபிகர்ஸ்மே அவர் யூஸ் பண்ணி அந்த டைம் பீரியட்ல ட்ராஜடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இந்த ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த ரெண்டு வேர்டுக்கும் நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்து தான் வந்து போன தடவை கேட்டிருந்தான். அது கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதோட ஆன்சர் என்ன நான் கேட்பேன். நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள அந்த கொஸ்டின் வந்து வந்துரும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் கேட்பேன் ஃப்ரெட்ரிக் நீஷோட டேர்ம்ஸ் என்ன, இந்த அப்போலியன் அண்ட் டினோஷியனுக்கு அவர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு நான் கேட்பேன். அப்போ நீங்க திருன்னு முடிச்சிட்டு இருக்க கூடாது. திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். அப்போலிஷன் அண்ட் டினோஷியன் அப்படின்றவங்க ரெண்டு பேரும் கிரீக் ஃபிகர்ஸ். காட்லி ஃபிகரா தான் இவங்க ரெண்டு பேரும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வச்சு அவர் எதை வந்து ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னா ட்ராஜடி எப்படி வளர்ந்துச்சு, ட்ராஜடியோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத ஃப்ரெட்ரிக் நீஷே வந்து ஒரு புக்குக்கு கீழே ஒர்க் ஆன் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா? சோ அப்போலியன் அண்ட் டினோஷியன் அப்படின்னு சொல்லி வந்து அது யாரோட டேர்ம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெட்ரிக் நீஷேவோடது அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. அப்புறம் காட் இஸ் டெட் அப்படின்னு இவர் தான் சொல்லிருப்பாரு. ஓகேவா? அப்புறம் நிக்கிலிசம்னா என்னன்னு லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். நெட் கொஸ்டின் ரிவைஸ் பண்ணும்போது வாட் இஸ் நிக்கிலிசம்னா என்ன? The existence of God வந்து வேணான்னு சொல்றது இல்லன்னு கொஸ்டின் பண்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மாதிரி. காட பத்தி நிக்கிலிசம் கீழ பேச மாட்டாங்க. நிக்கிலிசம் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் பொறப்புக்கான மீனிங் தான் என்ன, ஒரு பேஸ்லெஸ் மீனிங்லெஸ் இந்த லைஃப் வந்து இந்த வேல்யூவே இல்ல, ஒரு ஒரு உருப்படியா ஒரு நடக்கிறதுக்கான ஒண்ணுமே இல்ல அப்படின்றது தான் வந்து நிக்கிலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ நிக்கிலிசம் அப்படின்னு சொன்னா ஹியூமன் வேல்யூஸ் ஆர் பேஸ்லெஸ் அண்ட் லைஃப் இஸ் மீனிங்லெஸ் அப்படின்றது தான் நிக்கிலிசம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் அவரோட இன்னொரு டேர்ம் அப்படின்னு ஊபர் ஸ்மாஷ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஊபர் ஸ்மாஷ் அப்படின்றது அவர் ஒரு ஒரு ஃபிகரை வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. ஒரு எப்படி நம்ம ஃபிக்ஷனல் பிளேஸ் அப்படின்னு பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஊபர் ஸ்மாஷ். இப்போ இதுல வர ஐடியாஸ் எல்லாருமே யாரோடது? அப்போலியன் டினோஷியன், ஜீனியாலஜி, காட் இஸ் டெட், நிக்கிலிசம், ஊபர் ஸ்மாஷ். இது எல்லாமே யாரோடது? Friedrich.
ஃப்ரெட்ரிக் நீஷேவோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ பர்த் ஆஃப் த ட்ராஜடி அவுட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது வந்து நெட் கொஸ்டின். இந்த ஒர்க்கோட டைட்டில் கொடுத்து கீழே ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல தான் அப்போலியன் அண்ட் டினோஷியன், கிரீக் ட்ராஜடி அதெல்லாம் பத்தி பேசியிருந்தாங்க. இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது வரும். ஸோ இந்த டைட்டில் கண்டிப்பா பாத்துக்கோங்க. த பர்த் ஆஃப் த ட்ராஜடி அவுட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1872ல. ஓகேவா? இதுக்கு கீழே தான் அந்த டினோஷியன் அண்ட் அப்போலியன் அப்படின்ற ஃபிகர்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே எதுக்கு அப்படின்னு சொன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் போயட்ரி, ஸ்பெசிபிகலி கிரீக் ட்ராஜடி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத எக்ஸாமின் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால தான் பர்த் ஆஃப் ட்ராஜடி அவுட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் மியூசிக் அப்படின்ற டைட்டில் கீழே அவர் இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது பிலாசபி இன் த ட்ராஜிக் ஏஜ் ஆஃப் கிரீக்ஸ். கிரீக்ஸ் ரைட்டர்ஸ்ல கிரீக் டைம் பீரியட்ல இருந்த 5 பிலாசபர்ஸ் பத்தி இந்த ஒர்க்கு கீழே பேசியிருப்பாரு. பிலாசபி இன் த ட்ராஜிக் ஏஜ் ஆஃப் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு இயர்லாம் படிக்க வேணாம். அப்புறம் ஹியூமன் ஆல் டூ ஹியூமன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் கே சயின்ஸ், இது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க், த கே சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தஸ் ஸ்போக் ஜருஸ்த்ரா அப்படின்ற ஒரு ஒர்க் அவர் எழுதியிருப்பாரு. அப்புறம் பியாண்ட் குட் ஆன் ஈவல் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் ஆன் த ஜீனியாலஜி ஆஃப் மாராலிட்டி. இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பர்த் ஆஃப் த ட்ராஜடி அவுட் த ஸ்பிரிட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஒரு எழுதியிருப்பாரு. இதுக்கு கீழே தான் டினோஷியன் அண்ட் அப்போலியன்ற காட்ஸை பத்தி பேசியிருப்பாரு. அந்த காட் அவர் ஏன் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் போயட்ரி, ஸ்பெசிபிகலி கிரீக் ட்ராஜடி எப்படி வந்துச்சு அப்படின்றத பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒர்க் வந்து அவர் யூஸ் ஆன் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து பிலாசபி இந்த ட்ராஜிக் ஏஜ் ஆஃப் த கிரீக்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க், ஹியூமன் ஆல் டு ஹியூமன், த கே சயின்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. தஸ் ஸ்போக் ஜருஸ்த்ரா, அப்புறம் பியாண்ட் குட் அண்ட் ஈவல். இது எல்லாமே அவரோட ஓப்பனிங் ஒர்க்ஸ். அதர் ஒர்க்ஸ்ல இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆன் த ஜீனியாலஜி ஆஃப் மாராலிட்டி. ஓகேவா? ஜீனியாலஜின்ற டேர்ம் அதனால தான் நம்ம வந்து அவரோட இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ்ல பார்த்தோம். கிளியரா இது? எஸ் மேம். கிளியரா? எஸ் மேம். ஓகே. அடுத்து சிக்மெண்ட் Yes, sir. ஃப்ராட். சிக்மெண்ட் ஃப்ராட்னால என்ன தெரியும்? சைக்காலஜி, சைக்கோ அனாலிசிஸ் சைக்கோஅனாலிசிஸ். அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு காலையில நான் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணும்போது சிக்மெண்ட் ஃப்ராட சொல்லி கொடுத்தேன். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா இருக்காது? On aphasia. சூப்பர். ஆன் அஃபாசியா அப்புறம் ஹிஸ்டரியான்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இந்த இருக்கு. ஆன் அஃபாசியா 1891, ஸ்டடீஸ் ஆஃப் ஹிஸ்டரியா 1895. அஃபாசியாவோட இயர் சொல்லி கொடுக்கும்போது எந்த ஒர்க் நான் சொல்லி கொடுத்தேன் 1891 சொல்லி? சீக்கிரம் சொல்லணும். 1891 அப்படின்னாலே நான் ஆஃபன் கேட்டுட்டு இருக்கேன். யாரோட ஒர்க் அது? தாமஸ் ஆர்டியா? தாமஸ் ஆல்வா எந்த ஒர்க்டா? டெஸ் ஆஃப் மெல்வில். எஸ், டெஸ் ஆஃப் த டூபர்பிள்ஸ். ஓகேவா? 1891ல டெஸ் ஆஃப் த டூபர்பிள்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும். இவர் பப்ளிஷ் பண்ணிருக்க அதர் ஒர்க் தெரியுமா? 1895. இதெல்லாம் ஜூட் த அப்ஸ்குயர் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஜூட் த அப்ஸ்குயர் யாரோடது? ஜூட் த அப்ஸ்குயர் யாரோடது? அதுவும் தாமஸ் ஆர்டியா. தாமஸ் ஹார்டி. ஓகேவா? எஸ், ஜூட் த அப்ஸ்குயர். ஓகேவா? ஸோ ஜூட் த அப்ஸ்குயர் வந்து 1895ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டெஸ் ஆஃப் த டூபர்பிள்ஸ் வந்து 1895ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது எது கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னா சிக்மெண்ட் ஃப்ராடோட ஃபர்ஸ்ட் 2 போர்டு பப்ளிகேஷன் ஒர்க் கூட கம்பேர் பண்றோம். ஓகேவா? அவரோட கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது சைக்கோ அனாலிசிஸ், இட், ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ், டிஃபென்ஸ் மெக்கானிசம், பெனிஸ் என்வி அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவரோட. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஸோ பெனிஸ் என்வி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எப்படி வந்து ஒரு அப்பா மேல வந்து பொண்ணுக்கு பயங்கரமான அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், பசங்களுக்கு வந்து அம்மா மேல ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இதை வந்து அவர் எப்படி ப்ரூவ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு ஹியூமனுக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆகுதோ அதே தான் வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் நடக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல அவர் பெனஸ் என்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது வந்து ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ட்ஸ். இது ஈவன் அது ஃபேமிலிக்குள்ள இருந்தாலும் சரி தான். அதை தாண்டி லவ்வர், ஹஸ்பண்ட், மேரேஜ்னு சொல்லி நம்ம அந்த லைஃப்ல மாறி மாறி போகும்போது ரிலேஷன்ஷிப் தான் மாறுமே தவிர அவங்க ஹியூமன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவங்களோட நேச்சர் என்ன, ஹீஸ் அ மேல். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஃபீமேல் அப்படின்ற சைட்ல இருந்து அட்ராக்ட் ஆக தான் செய்யும் அப்படின்றதான் வந்து அவர் பெனஸ் என்விக்கில அவர் பேசியிருப்பாரு. புரியுதா இல்ல குழப்பறேனா பெனஸ் என்வினா என்னன்னு சொல்லி? பெனஸ் என்வி ஆர் பீனஸ் என்வி? புரியுதாடா? Yes, ma'am. புரியுது. எஸ் ஓகேவா? மேம். அப்புறம் சைக்கோ செக்சுவல் டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருப்பா. சைக்கோ செக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து வளர்ந்து பெருசாகிற வரை அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பேசியிருப்பாரு. இந்த டெவலப்மெண்டோட 5ம் தெரியணும். ஓரல், ஆனல், ஃபேலிக், லேட்டன்ட், ஜெனடிக்கல். ஓகேவா? இது எதுவுமே அந்த 5மே வந்து சைக்கோ செக்சுவல் டெவலப்மெண்ட் கீழே யார் பேசியிருக்கா அப்படின்னா சிக்மெண்ட் ஃப்ராட் வந்து பேசியிருப்பார். இவரோட ஒர்க்ஸை நம்ம காலையிலே பார்த்தோம். ஆன் அஃபாசியா, ஸ்டடீஸ் ஆஃப் ஹிஸ்டரியா, த இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒர்க் தான் அவரோட பேஸ்மெண்ட் ஒர்க்னு பார்க்குறோம். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1899ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் தான் லேட்டரா அப்வர்ஜ்ட் வெர்ஷன்ல ஆன் ட்ரீம்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே பப்ளிஷ் பண்ணிருப்பார் 1901. அப்புறம் த அன்கேனி, இது நெட் கொஸ்டின். நான் காலையில பார்த்த ஒர்க்ல இந்த ஒர்க் இருந்திருக்காது. த அன்கேனி 1919ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் பியாண்ட் த பிளஷர் பிரின்சிபல் 1920, ஈகோ அண்ட் இட் வந்து 1923. இதுக்கு கீழே தான் இட்னா என்ன, ஈகோனா என்ன, சூப்பர் ஈகோனா என்ன அப்படின்றத அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. கிளியரா இது? Clear, girl.
சரி. அடுத்தது கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ் அப்படின்னாலே எதுக்கு கீழ வருவாரு? மார்க்சிசம். மார்க்சிசம் கீழ வர்றதுனால அவர் வந்து கால் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ மார்க்சிசம் கீழ தான் அவரும் வருவாரு. அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் பால் ரைட்டர், பார்காய்ஸ், கேபிட்டலிசம் அண்ட் கம்யூனிசம், கான்ஃப்ளிக்ட் தியரி, ஏலியனேஷன், பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். இவருக்கு ஆல்ரெடி நெட்ல கேட்டது அப்படின்னு சொன்னா இந்த 3 கேட்டிருக்காங்க. அப்புறம் பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த 2 அவங்க கேட்டதே கிடையாது. ஓகேவா? ஸோ கால் மார்க்ஸ் அப்படின்னாலே இந்த தியரிஸ் எல்லாமே, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வரும். இது எல்லாமே அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் நான் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்கேன். பேஸ்ல வந்து யார் இருப்பா? அப்ப அந்த பேஸ்ல இருந்து கெட்டப்படுறதுனால மேல இருக்கிற பீப்பிள்ஸ், ஐ மீன் அந்த ஹைரார்கி சிஸ்டம்ல மேல இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க. புவர் வந்து புவர் ஆகிட்டே தான் போறாங்க அப்படின்றது தான் இந்த பேஸையும் சூப்பர் ஸ்ட்ரக்சரையும் வச்சு கால் மார்க்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். ஐ ஹோப் அது ஞாபகம் இருக்கும்னு சொல்லி, அப்படி இல்லைனா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த வீடியோ. ஓகேவா? ஸோ இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிலோசபிக்கல் மேனிஃபெஸ்டோ ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் லா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நோட்ஸ் ஆன் த ஜேம்ஸ் மில் அதுல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஹோலி ஃபேமிலி குரோனாலஜி கேட்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கா வந்துச்சு. ஹோலி ஃபேமிலி, அப்புறம் ஜெர்மன் ஐடியாலஜி, மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகே, மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அப்புறம் 18th இது வேண்டாம், 18th ஆஃப் லூயிஸ் நெப்போலியன் ஒர்க் வேணாம். அப்புறம் தாஸ் கேபிட்டல். ஸோ இதுல நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா இந்த 3 ஒர்க்ஸ் கண்டிப்பா தெரியணும் இது வரைக்கும். நோட்ஸ் ஆன் ஜேம்ஸ் மில்லர், ஹோலி ஃபேமிலி, ஜெர்மன் ஐடியாலஜி, மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் தாஸ் கேபிட்டல் வந்து 1867ல பப்ளிஷ் ஆகும். இதே 1876ல தான் எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகும்னா டோவர் பீச். டோவர் பீச் யாரோடது? டோவர் பீச் யாரோடது? Matthew Arnold. மேத்யூ அர்னால்டோடது. ஓகேவா? டோவர் பீச் யாரோடது அப்படின்னு சொன்னா மேத்யூ அர்னால்டோடது. மேத்யூ அர்னால்ட் தெரியும்ல? மேத்யூ ஆர்னால்டோட ஒர்க் தான் வந்து டோவர் பீச். டோவர் பீச்சோட பப்ளிகேஷன் இயரும் என்ன அப்படின்னு சொன்னா 1867. மேத்யூ அர்னால்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஒர்க் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம். வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர்? எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம் 1911. 11ஆ? எங்க இருந்து 19 போச்சு? 11 வந்து நீங்க போப் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 1865. 1865. ஓகேவா? மேத்யூ அர்னால்டோட ஒர்க் நான் என்ன கேட்டேன்? எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம் கேட்டேன். இன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து 1865ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்ப ஆன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா தான் நான் சொல்லி கொடுத்தேன். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்னு வந்தா எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். 1711. 1711. 1711. இது யாரோடது? போப். இதுதான் போப்போடது. ஓகேவா? அப்ப போப்போட எஸ்ஏ ஆன் மேன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1733. 1733ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ மேத்யூ அர்னால்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன் பார்க்குறோம். எஸ்ஐ இன் கிரிட்டிசிசம் அது வந்து 1865ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்ப கல்ச்சர் அண்ட் அனார்கி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் மேத்யூ அர்னால்டோடது? 1869. 1869. கல்ச்சர் அண்ட் அனார்கியோட சீக்வல் என்ன? நெட் கொஸ்டின் நம்ம படிச்சோம்ல கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது. Friendship Garland. சூப்பர்ரா. ஃப்ரெண்ட்ஷிப் கார்லண்ட். ஓகேவா? சோ மேத்யூ அர்னால்டோட ஒர்க் வந்து கல்ச்சர் அண்ட் அனார்கி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1869. அதோட சீக்வல் என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கார்லண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா அந்த இன்னலையும் ஆன்லையும்? இல்ல மேம். இல்ல. ஆன் வந்துச்சு அப்படின்னா அதுல ஓஎன் வருது சரியா? போப்ல மட்டும் தான் ஓ வரும். அதனால ஓ வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவரோடது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஏ ஆன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓஎன் வருது. ஓ இருக்கு. அப்ப ஓ வந்து எதுல வரும்னா போப்போட ஸ்பெல்லிங்ல தான் ஓ வரும். அதனால அது அவரோடது. இன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மேத்யூ அர்னால்டோடது. ஆட்டோமேட்டிக்கா அது மேத்யூ அர்னால்ட் கிட்ட வந்துரும். ஓகேவா? சோ மேத்யூ அர்னால்ட் தான் எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1865 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ கால் மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவரோட டேர்ம்ஸ் என்னன்றத பாத்துக்கோங்க. அவரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ எனக்கு இந்த 4 ஒர்க்கும் கண்டிப்பா இயர் தெரியணும். ஹோலி ஃபேமிலியோட இயர் கண்டிப்பா தெரியணும். ஜெர்மன் ஐடியாலஜி தெரியணும். கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட இயர் தெரியணும். டாஸ் கேபிட்டலோட இயர் கண்டிப்பா தெரியணும். 1867. ஓகேவா? 45, 45, 48, 67. இதே 1848ல தான் எது ஸ்டார்ட் ஆயிருக்கும்? என்ன குரூப்? PRB. பிஆர்பி ஃபுல் ஃபார்ம் என்ன? Free Free referendum. referendum. அவங்களோட மேகசின் Gem. பிஆர்பி வந்து ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவர் வந்து டாக்டர் சாமுவேல் ஜான்சனோட கூட்டத்துக்குள்ள இருப்பாங்க. அது யாரு? ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ். யார் வந்தது ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்? டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் படிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆத்தரா அவர் தான் இருந்தாரு. ஹி இஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ். அதை நான் சொல்லி கொடுத்தேன். ராயல் Joshua அகாடமி Noyes.
தேங்க் யூ சோ மச். ஜோஷ்வா ரெனால்ட்ஸ் ஓகேவா? ஸோ ஜோஷ்வா ரெனால்ட்ஸ் வந்து எதுக்கு கீழ வருவாரு அப்படின்னு சொன்னா, டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சர்க்கிள்னு சொல்லி நம்ம எப்படி கிட்கட் கிளப் அதுக்கு கீழ நிறைய கிளப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுல கடைசியா வந்து டாக்டர் சாமுவேல் ஜான்சனோட கிளப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கிளப்புக்கு கீழ ஃபர்ஸ்ட் வர ரைட்டர் தான் ஜோஷ்வா ரெனால்ட்ஸ். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ராயல் ஆர்ட்ஸ் ஆஃப் அகாடமி அப்படின்னு பார்த்தோம். அதுல இருந்து தான் சண்டை போட்டு யார் பிரிஞ்சு வந்திருப்பா அப்படின்னு சொன்னா, பிஆர்பி அப்படின்ற கூட்டம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ரோசட்டி குடும்பம் மொத்தமா பிரிஞ்சு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா? அதுக்கு கீழ தான் நம்ம பயோகிராஃபர் யாரு, பிலோசபர் யாரு, அப்புறம் ஆடம் ஸ்மித்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அவர் கூட வெல்த் ஆஃப் நேஷன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். ஞாபகம் இருக்கா? வெல்த் ஆஃப் நேஷன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன் 1775. 1776. 1776 ஓகேவா? ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1776ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? கிளியரா? Yes, ma'am. கிளியர். அடுத்தது ஹென்ரி ஜேம்ஸ். ஹென்ரி ஜேம்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஞாபகம் இருக்கா? இங்க வந்து அவரோட தியரிஸ் பத்தி பேசியிருக்கோம். அவரோட ஒர்க் கேக்குறேன். ஒர்க் ஞாபகம் இருக்கா ஏதாவது? நான் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? ஒரு கேர்ள், அவன் இந்த ஊர்ல இருந்து வந்தான். ஒரு பாய், அவன் இந்த ஊர்ல இருந்து வந்தான். அவளை வந்து எதுக்காக போர்ட்ரேட் பண்ணாங்க? அப்புறம் ஸ்க்ரூ ஞாபகம் இருக்கா? அரைக்குறையா ஏதாவது? அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க், ஹென்ரி ஜேம்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க், டெபியூ ஒர்க். எம்பரர் ஜோன்ஸா மேம்? அவங்க வந்து யூஜினோ நெய்லர். அமெரிக்கன் ரோட்ரிக் ஹட்சன் அந்த கரெக்ட் மாதிரி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஹென்ரி ஜேம்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா வாட்ச் அண்ட் வார்ட். அதை நீங்க மறந்துட்டீங்க ஓகேவா? வாட்ச் அண்ட் வார்ட் வந்து ரொம்ப ரொம்ப மைனர் ஒர்க். ஆனா அவன் கேட்டக்கூடாதுன்றதுக்காக நான் திருப்பி திருப்பி அதை படிக்க சொல்றேன். ஹென்ரி ஜேம்ஸோட டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா வாட்ச் அண்ட் வார்ட் அப்படின்னு சொல்லி கதை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். செகண்ட் ஒர்க் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ரோட்ரிக் ஹட்சன். அவன் வந்து அமெரிக்கன் அப்படின்னு பார்த்தோம். அப்ப யூரோப்பியில இருந்து யார் வந்தா அப்படின்னா டெய்சி மில்லர் வந்தா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டெய்சி மில்லருக்கு அடுத்தது ஷீ இஸ் அ கான்ஃபிடன்ஸ் கேர்ள், அதனால ஒரு போர்ட்ரேட் ஆஃப் அ லேடியா அவள் வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வாட் மெஸ்ஸி நியூ, டைட் ஆஃப் த ஸ்க்ரூ, ஏதோ ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்புறம் அம்பாசிடரு, இட்டாலியன், கோல்டன் பவுலு, அவுட் கிரை, அப்புறம் ஒரு டவ், அப்புறம் ஒரு அனிமலோட நேம் எல்லாம் சேர்த்து வச்சு படிச்சோம். ஞாபகம் இருக்கா இந்த கதை? எஸ் மேம். கைஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்ல திருப்பி ஒரு தடவை சொல்லவா நானு புரியுற மாதிரி? இன்னொரு முறை சொல்லிருங்க மேம். இன்னொரு ஏன்னா தடவை இந்த சொல்லவா? டர்னிங் ஆஃப் த ஸ்க்ரூ, விங்ஸ் ஆஃப் த டவ் இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. மத்தது ஞாபகம் இல்ல. இதுக்கு கீழே அவர் எங்க இருப்பாரு? நம்ம அது கொஸ்டின் பேப்பர்ல தானே பார்த்தோம்டா. உங்களை தான் கேட்கறேன். அது கொஸ்டின் பேப்பர்ல தான் பார்த்தோமான்னு. இருக்கும் மேம். எஸ் மேம். அது ஏன் வர மாட்டேங்குனே தெரியல. யாராவது ஸ்கிரீன்ஷாட் வச்சிருந்தா அதை எடுத்து சென்ட் பண்ண முடியுமா குரூப்ல கொஞ்சம்? சார் நான் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா? எனக்கு அது எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. விசிபிளா? Yes, ma'am. விசிபிள். நான் இந்த கிளாஸ் முடிக்கும் போது எனக்கு சொல்லுங்க. நான் ஹென்ரி ஜேம்ஸ் ஒரு தடவை ரைட் பண்ணிட்டு போறேன். பிகாஸ் ஹென்ரி ஜேம்ஸ் chronology ஆல்ரெடி 2 தடவை கேட்டுட்டாங்க. ஓகேவா? அதனால நான் அதை எடுத்து அக்கா காமிச்சிட்டு ஹென்ரி ஜேம்ஸ் வந்து இதுல இருக்குமாக்கா? நம்ம ஹோமர் ஸ்டோரியில இருக்குமோ இல்லையா? எதுலடா? நான் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்லயா? அக்கா ஹோமர் ஸ்டோரியில இருக்குங்க இல்லையா?
ஹோம்வொர்க் ஸ்டோரீஸ்ல தான். பட் எனக்கு அது எதுல இருக்குன்னு தெரியல. என்ட்ட நெறைய ஃபைல்ஸ் இருக்கா. அதனால அத நான் எதுல போட்டுருக்கேன் அப்படின்றது எனக்கு டவுட். ஓகேக்கா. நான் பார்த்து சொல்றேன். எனக்கு அவர நான் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்ல போட்ட மாரி ஞாபகம் இல்ல. இந்தா இருக்காரு. கண்டுபிடிச்சுட்டேன். தெரியுதா ஸ்க்ரீன்? தெரியுதுக்கா. எஸ். இந்தா இருக்கு. எப்பா! இவரு நான் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்ல இருக்காரு இவரு. நான் அமெரிக்கன் ரைட்டர்ன்னு தெரியும். நான் அதுலயும் போட்டிருக்கணும்னு நெனச்சேன். சரி ஓகே. கைஸ் நாவல் விசிபிளா? எஸ் மேம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வாட்ச் அண்ட் வார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்தேன். அப்புறம் ராட்ரிக் ஹட்சன் வந்து அமெரிக்காலருந்து வந்தாரு. யூரோப்பியன் யாரு அப்படின்னு சொன்னா டெய்சி மில்லர். டெய்சி மில்லர் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸான பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் போர்ட்ரேட் ஆஃப் த லேடி. இது வரைக்கும் ஒரு கதை. ஓகேவா? இந்த பாஸ்டானியன்ஸையும் பிரின்சஸ் கேசமசிமியான்னு இருக்குல்ல, அந்த 2 வரைக்கும் விட்டுருங்க. அது இம்பார்ட்டன்டான ஒர்க் கிடையாது. அது விட்டுருங்க. அத விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது வாட் மெஸ்ஸி நியூ. அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா ஸ்க்ரூவ டர்ன் பண்ண தெரியும். அதனால டர்ன் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் ஒரு பேர்டோட நேம் வரும். அப்புறம் அனிமல் வரும். பேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது தான் விங்ஸ் ஆஃப் த டவ். அப்புறம் பீஸ்ட் ஆஃப் த ஜங்கல். அப்புறம் அம்பாஸ்டர். அப்புறம் கோல்டன் பவுல். அப்புறம் இட்டாலியன் ஆஸ் அவுட் கிரை. இது எல்லாமே வந்து அவரோட ஒர்க்ஸ், அவரோட நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்ப புரியுதா எங்கேயாவது பார்த்த மாதிரி இந்த கதையெல்லாம்? புரியுதுக்கா. ஆல்ரெடி நம்ம நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரிய தனியா படிச்சோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம தனியா படிச்சோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு தான் ராட்ரிக் ஹட்சன் அமெரிக்கால இருந்து வந்தான். பொண்ணு வந்து யூரோப்பியன் பொண்ணு. அவ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பா. அதனால போர்ட்ரேட் ஆஃப் த லேடி அப்படின்னு படிச்சோம். ரிமைனிங் இருக்கிற ஒர்க்ஸ் அப்படி பார்க்கும்போது தான் மெஸ்ஸி நியூ, டர்ன் ஆஃப் த ஸ்க்ரூ, விங் வந்து 2 விங்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால 1902 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பீஸ்ட் ஆஃப் த ஜங்கிள் வந்து 1903, அம்பாசிடர்ஸ் வந்து 1903. அப்புறம் அம்பாசிடர்னா பணக்காரங்க தான் போவாங்க. அவங்க அப்ப இது எதுல சாப்பிடுவாங்க அப்படின்னா கோல்டன் பவுல்ல சாப்பிடுவாங்க. அவங்களோட மணி எல்லாம் ரொம்ப 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 ப்ரெசியஸ் ஆனது அவங்களோட டைம் வந்து. அப்படினால இட்டாலியன் ஹார்ஸ். அப்புறம் அழுவும்போது அவுட் கிரை அப்படின்னு சொன்னேன். அதனால அவுட் கிரை வந்து 1911 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க நாவலாஸ்ன்னு பார்க்கும்போது தான் பெருசா இதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். நாவலா வந்து ஆஸ்பிரண்ட் பேப்பர்ஸ், த லயர் அப்படின்னு பார்த்தோம். அன்ஃபினிஷ்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட். அதான் ஐவரி டவரும் த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட். ஓகேவா? கோல்டன் பார்க்கும்போது தான் கோல்டன் பவுல் வந்து ஹென்ரி ஜேம்ஸ் ஓடுது. கோல்டன் நோட் புக் வந்து டோரிஸ் லெசிங் ஓடுது. இது வந்து 1962ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ விக்ரம் சேத்த கோல்டன் கேட் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? அது அவார்ட் கூட வாங்கியிருக்கலாம். வாட் இஸ் தி இயர்? 1986ல பப்ளிஷ் ஆகி 1986. 1986ல பப்ளிஷ் ஆகி 1988ல அது வந்து அவார்ட் வாங்கியிருக்கும். என்ன அவார்ட் வாங்கியிருக்கும் அது? சாகித்ய அகாடமி. சாகித்ய அகாடமி. விக்ரம் சேத் வந்து இந்தியன் ரைட்டர். அதனால சாகித்ய அகாடமி அவார்ட் தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? கோல்டன் பவ் வந்து ஜார்ஜ் ஃப்ரேசர் வருது. அந்த 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே. எனக்கு ரிமைனிங் இருக்கு. எனக்கு ஒர்க் எனக்கு இயர் தெரியல. ஓகே. சோ கோல்டன் ஹவுஸ் வந்து சல்மான் ருஷ்டியோடது. கோல்டன் பவ் வந்து ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசரோடது. த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் வந்து சரோஜினி நாயுடு. ஓகேவா? இது கிளியர் தானே? எஸ் மேம். கிளியர். ஓகேவா? இதே 1890ல ஹென்ரி கிப்சனோட ஒரு ஒர்க் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா அது என்னன்னு சொல்லி? ஹென்ரி கிப்சனோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? ஃபர்ஸ்ட் ஒர்க் வேண்டாம். அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னா ஒரு பேய் கதை வச்சு சொல்லிக் கொடுத்தேன்ல. ஹென்ரி கிப்சனோட டால்ஸ். டால்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப டால் வந்து பழைய படத்துலலாம் எப்படி வரும்? கோஸ்ட். கோஸ்ட் வந்து நம்மள துரத்துது அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன இருக்கும்? எனிமி. எஸ், எனிமி ஆஃப் த பீப்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த ஒர்க் கதைக்கே சம்மந்தமே இல்லாம ஒரு பேர்ட் வரும். வாட் இஸ் a பேர்ட்? வைல்ட் டக், ஹடா கேப்லர். ஹடா கேப்லர் ஞாபகம் இருக்கா? ஹடா கேப்லர் HADYN ஹடா கேப்லர் அப்படின்னு ஒரு ஒர்க். அது வந்து 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா ஹென்ரி கிப்சனோடது? எஸ் மேம். எஸ். ஓகேவா? இது வந்து 1890 அப்படின்னு பார்த்ததுனால நான் டீவியேஷன் கூட்டிட்டு போனேன். கோல்டன் பவ் வந்து ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசரோடது. ஓகேவா? இதுல இருந்து தான் கொஞ்சம் ஆட்டையை போட்டு டிவிஎஸ் எழுதிட்டு எந்த ஒர்க் எழுதியிருப்பாரு? த வேஸ்ட்லேண்ட். வேஸ்ட்லேண்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1922. எஸ் சார். சல்மான் ருஷ்டி ஓட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று எழுதியிருப்பாரு. வாட் இஸ் த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒர்க்? சல்மான் ருஷ்டியோட சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒர்க் என்னடா? ஃபர்ஸ்ட் ஒர்க்கே அதுதான். அதுல கூட ஒரு இறந்து போகாத ஈகிள் இருக்கும். ஸ்ட்ரைடர்னு ஆரம்பிக்குமா? ஸ்ட்ரைடர் வந்து ஏகே ராமானுஜமோடது. இப்பதானே வண்டி ஓட்டிட்டு வந்தாரு, உள்ள கசின பார்த்தாரு, போர்ட்ரேட்ட பார்த்தாருன்னு கதை சொல்லி கொடுத்தேன். அது ஒரு பக்கம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், சல்மான் ருஷ்டியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்கிறேன். ஒரு இன்மார்டல் ஈகிள் இருக்கும். அது 777 இயர்ஸ், 77 மந்த்ஸ், 7 டேஸ் வந்து குருமஸ். சுத்திட்டு தெரியும். கிரீமஸ். ஓகேவா? கிரீமஸ் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1975ல. அதுல இருந்து தான் சல்மான் ருஷ்டியோட இயரே ஸ்டார்ட் ஆகும். சல்மான் ருஷ்டி எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு?
Midnight Children. மிட்நைட் சில்ட்ரன் மிட்நைட் சில்ட்ரன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1980 ஆ? 81 81. 81. 1981. எஸ் 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 1981. ஓகேவா? சல்மான் ருஷ்டியோட மிட்நைட் சில்ட்ரனுக்கு அப்புறம் எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Same. 1983ல. என்னடா? Same. ஷேம். ஷேமுக்கு அடுத்தது Smile. Juggler Smile. ஜாகுவார் Ah, ஸ்மைல். Juggler எஸ், அது Smile. சிரிக்கவே சிரிக்காது. ஜாகுவார் ஸ்மைல். அடுத்தது வந்து அடி வாங்கினார் எல்லார்கிட்டயும் சொல்லி கொடுத்தால. வாட் இஸ் த ஒர்க்? கான்ட்ரோவர்ஷியல் ஒர்க். The Satanic Verse. த Versus. சட்டானிக் வர்சஸ் 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு பொண்ணை வச்சு கதை சொல்லி கொடுத்தல. எதுல ஸ்டார்ட் ஆகும்? அந்த பொண்ணோட பேர் என்ன? ஒரு முஸ்லீம் பொண்ணுன்னு சொல்லி கொடுத்தா. Morph. The The Moor. last of The Moor Last Sigh. Last. The Moor Last Sigh. ஓகேவா? மூர் லாஸ்ட் சைக்கு அடுத்த ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? அவளுக்கு கீழே தான் என்ன இருக்கு? Feet. அந்த ஒரு ஃப்ளோர் கிரவுண்ட் அதுக்கப்புறம் தான் இருக்குல்ல ground. கிரவுண்ட் பெனத் ஹர் ஃபீட். சூப்பர். கிரவுண்ட்ன்றதுனால அதோட பப்ளிகேஷன் இயர் என்ன வரும்? ஒரே மாதிரி இருக்கணும். தலை வந்து சமமா இருக்கணும். அப்ப இயர் என்ன? 1999. 1999. ஓகேவா? மூர் ஆஃப் த சை, த கிரவுண்ட் பெனத் ஹர் சைன், கிரவுண்ட் பெனத் ஹர் ஃபீட். அவளோட கேரக்டர் எப்படி? Fury. ரொம்ப ஃபியூரியா இருப்பா. ரொம்ப கோவப்படுவான்னு சொல்லி கொடுத்தா. அடுத்தது என்ன வரும்? அவ வந்து Across the Step Line. across ரெண்டு the ஸ்டெப் line. எடுத்து வச்சா அப்படின்னு சொன்னா மொத்த இடமும் என்ன ஆயிரும்? மொத்த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அவளை பார்த்து? Clown. Shalima the Clown. ஷாலிமா த கிளவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவ கடைசி அவ எந்த ஊரோட என்சான்ட்ரஸ்? Florence. ஃப்ளாரன்ஸோட என்ட்ரான்சன்ஸ். இது எல்லாமே யாரோட ஒர்க்? இது எல்லாமே யாரோட work? சல்மான் ருஷ்டியோட Salman. சல்மான் ருஷ்டியோடது. ஓகேவா? குரோனாலஜி ஞாபகம் இருக்குல்ல? நான் சொல்லி கொடுக்குற டெக்னிக்ல இல்லையா? Yes, ஞாபகம் ma'am. இருக்குது மேம் ஞாபகம் இருக்குதுல்ல? இருக்கு ma'am. எஸ், ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹென்ரி ஜேம்ஸ். ஓகேவா? திருப்பி கெட்டிங் பேக் டு த தியரிஸ். ஓகே, மாடர்னிசம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஹென்ரி ஜேம்ஸ் பார்க்குறோம். ஹென்ரி ஜேம்ஸுக்கு நீங்க குரோனாலஜி சொல்லிட்டீங்க. அவரோட கிரிட்டிக்கல் பீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் ஒரு ஒர்க். ஓகேவா? ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1884. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் இயரோட கேட்டிருக்காங்க. ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் யாரோடதுன்னா ஹென்ரி ஜேம்ஸோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1884ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதே மாதிரி ரிலேட்டட் டைட்டில் பார்க்கும்போது ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் சொல்லி ஜான் கார்டனரும் எழுதியிருப்பாரு. அப்புறம் ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் சொல்லி டேவிட் லாஜும் எழுதியிருப்பாரு. ஓகேவா? டேவிட் லாஜ் வந்து கேம்பஸ் நாவல்ஸ்னு பார்த்துருப்போம். அது வந்து டேவிட் லாஜோடது. ஓகே. அப்புறம் ஜேம்ஸ் ஜி ஃப்ரேசர், ஜே.ஜி. ஃப்ரேசர். இவருக்கு இப்பதான் ஒரு ஒர்க் பார்த்துட்டு வந்தோம்ல. வாட் இஸ் த ஒர்க்? இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். கடா கேப்லர் கூட பப்ளிஷ் ஆயிருக்கு. Golden Bird. கோல்டன் பவ். ஓகேவா? கோல்டன் பவ் யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா ஜே.ஜி. ஃப்ரேசரோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1890ல. ஓகேவா? இது கீழே வர சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா கம்பேரேட்டிவ் ரிலீஜியன் ஆர் த ஸ்டடி ஆஃப் மேஜிக் அண்ட் ரியலிசம் அப்படின்னு சொல்லி. சப்டைட்டில் எப்பவுமே உள்ள என்ன கண்டென்ட் பத்தி டீல் பண்றாங்களோ அதுதான் சப்டைட்டிலா வரும். இதுக்குள்ள என்ன கண்டென்ட் டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரிலீஜனை வந்து மேஜிக் கூடயும் ரியலிசம் கூடயும் அவங்க கம்பேர் பண்ணாங்க. அதனால கம்பேரேட்டிவ் ரிலீஜன் ஆர் ஸ்டடி ஆஃப் மேஜிக் அண்ட் ரியலிசம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கோல்டன் பவ் வந்து ஜே.ஜி. ஃப்ரேசரோடது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா போதும். அப்புறம் டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட்டோட எல்லா ஒர்க்கும் தெரியும். ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட், ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ், மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ், யூஸ் ஆஃப் poetry, யூஸ் ஆஃப் கிரிட்டிசிசம், அப்புறம் ஆன் poetry அண்ட் poets டுவர்ட்ஸ் டெஃபினேஷன் ஆஃப் கல்ச்சர். ஓகேவா? இதுல ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட் சாக்ரெட் வுட்ல பப்ளிஷ் ஆகும்போது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? சீக்கிரம். 1920. எஸ், 1920. ஓகேவா? ட்ரெடிஷனல் இண்டிவிஜுவல் டேலண்ட் கீழ அவர் ஒரு டேர்ம் பத்தி பேசியிருப்பார்ல. வாட் இஸ் த டேர்ம்? என்னோட எமோஷனும் என்னோட ஃபீலிங்கும் அந்த போமோட ஒட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? வாட் இஸ் த டேர்ம்? டி டீஃபெமிலியரைசேஷன் டீபர்சனலைசேஷன். அது கலக்கக்கூடாது. டீபர்சனலைசேஷன். அப்ப டீஃபெமிலரைசேஷன் யாரோடது? விக்டர் ஸ்லோஸ்கி. விக்டர் சவால்ஸ்கியோடது. அவரோட தான் டீஃபெமிலரைசேஷன், ஒரஸ்ட்ரெயின், அப்புறம் எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட். இது எல்லாமே அவரோட டேர்ம். ஆர்டஸ் டெக்னிக், ஆர்டஸ் டிவைஸ்ன்னு சொல்லி 1917ல பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. விக்டர் சவால்ஸ்கி அவரோட ஒர்க். இவரோட ஒர்க் டேர்ம் இதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு சொன்னா டீபர்சனலைசேஷன். டீபர்சனலைசேஷன். ஓகேவா? அப்போ ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் கீழ என்ன பேசியிருப்பாரு? எதை பத்தி பேசியிருப்பாரு? ஹாம்லெட்டை பார்த்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர்னு சொல்லியிருப்பாரு. அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். Objective correlative. அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ். அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்க்கு எக்ஸாம்பிளா நம்ம ரியல் லைஃப்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? WhatsApp status. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அதுல ஆனா எக்ஸாம்பிள் அவர் எதை யூஸ் பண்ணிருப்பாரு? Macbeth-ஓட scene. மெக்பெத்தோட ஸ்லீப் Sleep வாக்கிங் walking scene. சீனை வந்து அவங்க யூஸ் Sleep பண்ணிருப்பாரு walking. அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் இந்த மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் கீழ அவர் என்ன டேர்ம் பத்தி பேசியிருப்பாரு?
Unification of sensibility, dissociation of sensibility. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அண்ட் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. யூனிஃபிகேஷன்னா என்ன அர்த்தம்? உடனே புரியுற மாதிரி அசோசியேட் உடனே பண்ணக்கூடிய வந்து விதம். இப்ப நான் ஒரு போம ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற தாட் எனக்கு உடனே கப்புன்னு புரிஞ்சிடும். அதுல உடனே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது யூனிஃபிகேஷன். அதுல நடுவுல கொஞ்சம் கேப் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல இருக்க டேர்ம் எல்லாமே டிஎஸ் எலியட்டோடது. டிஎஸ் எலியட் தான் எதை பார்த்து லெமன் ஸ்குவீசர் மெத்தட்னு சொல்லியிருப்பாரு? New criticism. எஸ், நியூ கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ டீபர்சனலைசேஷன், அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ், யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி, ஆட்டோடெலிக், இது எல்லாமே டிஎஸ் எலிட்டோட டேர்ம்ஸ் தான். ஓகேவா? இதுல இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், எல்லாத்தோட இயரும் இம்பார்ட்டன்ட். டிஎஸ் எலிட்ட பெட்டர் அப்படியே கரைச்சு குடிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது வர்ஜினியா உல்ஃப். வர்ஜினியா உல்ஃப் அப்படின்னா டூ த லைட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் தெரியும். டூ த லைட் ஹவுஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1927. எஸ், டூ த லைட் ஹவுஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1927ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? வர்ஜினியா உல்ஃபோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் 1924ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல இந்த லைனை கொடுத்து இந்த லைன் யாரோடதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆன் ஆர் அபவுட் டிசம்பர் 1910 ஹியூமன் நேச்சர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வர்ஜினியா உல்ஃப் வந்து ஒரு லைன் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. அது பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த லைன் அவங்க எதுல அட்டர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன்ல தான் அட்டர் பண்ணிருப்பாங்க வர்ஜினியா உல்ஃப். வர்ஜினியா உல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த குரூப் கீழே வருவாங்க? Very group. Blueberry. ப்ளூஸ்பெரி குரூப். எஸ், Bloom. ப்ளூஸ்பெரி குரூப் கீழ வருவாரு. ஓகே, வருவாங்க அவங்க வந்து. அப்புறம் மாடர்ன் ஃபிக்ஷன் 1921, அது வந்து அவங்களோட எஸ்ஸே. ரூம் ஆஃப் ஒன்ஸ் மோர் வந்து 1929. ரூம் ஆஃப் ஒன்ஸ் மோரோட சீக்வல் தான் என்னது அப்படின்னா த்ரீ கினியாஸ் பப்ளிகேஷன் இயர்னா 1938. இது எல்லாமே அவங்களோட கிரிட்டிக்கல் பீஸ்ன்னு பாக்குறோம். மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன், மாடர்ன் ஃபிக்ஷன், ரூம் ஆஃப் ஒன்ஸ் மோர், த்ரீ கினியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டிஎச் லாரன்ஸோட ஒர்க் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு ஒர்க் மட்டும் தெரியாது. வை த நாவல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. வை த நாவல் மேட்டர்ஸ் 1936ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது யாரோட? டிஹெச் லாரன்ஸோட. அப்ப பிளான் ஆஃப் த நாவல் யாரோடது? Jane Austen. அப்ப ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நாவல் யாரோடது? ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நாவல் யாரோடது? E.M. Forster. இஎம் ஃப்ராஸ்டரோடது. அது கீழே எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு? 7. 7 7 aspects. ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? வாட் ஆர் தி 7 ஆஸ்பெக்ட்ஸ்? Plot, character, story. Rhyme, pattern. ரைம் பேட்டர்ன் கடைசி. அது நடுவுல Fantasy and prophecy. ஃபேண்டசி அண்ட் ப்ராஃபஸி. அவ்வளவுதான் 7 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நாவல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து இஎம் ஃபாஸ்டரோடது. ஓகேவா? இஎம் ஃபாஸ்டர் வந்து அவர் வந்து ஹோமோ செக்சுவல் அப்படின்றத எந்த புக்ல ரிவீல் பண்ணிருப்பாரு? Mayurais. மௌரைஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஹோவர்ட்ஸ் எண்ட் அப்படின்ற ஒர்க்கு கீழே ஒரு டேர்ம் பத்தி பேசியிருப்பார்ல. வாட் இஸ் த டேர்ம்? Only Connect. அவ்வளவுதான், ஒன்லி கனெக்ட். ஹோவர்ட் எண்ட்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1910ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? வேர் த ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு த்ரெட், அதோட டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாரு அவரு? வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு த்ரெட் அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு டைட்டில் எங்க இருந்து அவர் ஆட்டை போட்டிருப்பாரு? போப்போட Criticism. எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒர்க்ல இருந்து அவர் எடுத்திருப்பாரு. 1711 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கீழே ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். பிளான் ஆஃப் த நாவல் வந்து ஜெயின் ஆஸ்டனோடது. ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நாவல் வந்து 1927ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இஎம் ஃபர்ஸ்டோடது. ஸ்டோரி, கேரக்டர், பிளாட், ஃபேண்டசி, ப்ராஃபஸி, பேட்டர்ன், ரிதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் இமேஜிஸ்ட் போயட், இமேஜிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாதர் ஆஃப் இமேஜிசம் வந்து டி.இ. ஹியூம். ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னு சொன்னா எஸ்ரா பவுண்டர். இதுல வர மேஜர் ஃபிகர்ஸ்னு பார்க்கும்போது எஸ்ரா பவுண்டர், ஏமி லோவல், ஹில்டா டூவிட்டர், ரிச்சர்ட் ஆலிங்டன், வில்லியம் கேரல் வில்லியம்ஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸ், டிஹெச் லாரன்ஸ். இப்ப நான் கீழெல்லாம் ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன். எனக்கு இப்ப இதுல இருந்து நான் கேட்கிற கொஸ்டின் மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, அது போதும். ரிச்சர்ட் ஆலிங்டனோட ஒர்க் என்னது? ரிச்சர்ட் ஆலிங்டனோடது அடிக்கடி சொல்லுவீங்களே. டெத் ஆஃப் தி Of the writer. Hero. டெத் ஆஃப் தி ஹீரோ. டெத் ஆஃப் தி ஹீரோ வந்து ரிச்சர்ட் ஆலிங்டனோடது. டெத் ஆஃப் தி ஆத்தர் அப்ப யாரோடது? Roland Barthes. ரொலாண்ட் பார்த்ஸ். டெத் ஆஃப் தி ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1967. எஸ், 1967. 1967ல டெரிடாவோட 3 ஒர்க் எதெல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Of gravitatology. Tautology. அப்புறம் And phenomena. ஸ்பீச் அண்ட் ஃபினோமெனா. கடைசி ஒர்க் என்னன்னு தவிர Writing. ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ் Writing அப்படின்னு சொல்லி and பார்த்தோம். ஓகேவா? Difference. அப்ப ஃபெனமெனா அப்படின்னு பார்க்கும்போது ஃபெனமெனாலஜி யாரோட டேர்ம்? Edmund Husserl. எட்மண்ட் ஹசரலோடது. ஓகேவா? ஃபெனமெனாலஜி அப்படின்ற டேர்ம் யாரோடது அப்படின்னா எட்மண்ட் ஹசரலோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரிச்சர்ட் அலிங்டன்ல இருந்து டீவியேஷன் கூட்டிட்டு போனேன். டெத் ஆஃப் த ஹீரோ யாருன்னு கேட்டேன். டெத் ஆஃப் த ஆத்தர் யாருன்னு கேட்டுட்டேன். அப்போ டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் யாரோடது?
ஒரு தடவையும் மறந்தீங்க. சீமஸ் ஹேனி. சீமஸ் ஹேனி எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? $1995. 1995 ஓகேவா? வில்லியம் கேரல் வில்லியம்ஸ்க்கு ஒரே ஒரு ஒர்க் தான் சொல்லிக் கொடுத்தேன். அதுதான் எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி. அது கூட ஒரு கலர் ரிலேட்டடா வரும். Red Wheelbarrow. ரெட் வீல் பரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ இதுல வந்து வில்லியம் கேரல் வில்லியம்ஸ் பார்த்தாச்சு, ரிச்சர்ட் ஆலிங்டனை பார்த்தாச்சு, எஸ்ரா பவுண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏமி லோவலுக்கு ஒரே ஒரு ஒர்க் தான் பார்த்தோம், பிக்சர்ஸ் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட் யாரோடது அப்படின்னு சொன்னா கஷு இஷிகுரோடது. கஷு இஷிகுரோ எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? கஷு இஷிகுரோ எந்த 2017. அவ்வளவுதான் 2017 ஓகேவா? கஷு இஷிகுரோ எந்த இயர்ல நோபல் பிரைஸ்? 2017 அப்படின்னு பாக்குறோம். ஜேம்ஸ் ஜாய்ஸ்க்கு ஒரே ஒரு ஒர்க் தெரியும், அது 1922ல பப்ளிஷ் ஆயிருக்கலாம். என்ன ஒர்க்? Ulysses. என்னதுடா? Ulysses. யுலிசஸ். ஓகேவா? யுலிசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது 1922ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டிஹெச் லாரன்ஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? சோ கஷு இஷிகுரோடது ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட் 1986 விட்பிரெட் அவார்ட் வாங்கியிருக்கும். ஷார்ட் லிஸ்டும் ஆயிருக்கும் புக்கர் பிரைஸ்க்கு. ஓகேவா? வில்லியம் கேரல் வில்லியம்ஸ்க்கு கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெட் வீல் பரோ, பிக்சர்ஸ் ஆஃப் பிராகல்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அது போஸ்டமஸா பப்ளிஷ் பண்ணி புலிட்சர் பிரைஸ் வேற அதுக்கு கொடுத்திருப்பாங்க. எஸ்ரா பவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வேஸ்ட்லேண்ட் எடிட் பண்ணி கொடுத்திருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அவங்க தான் முக்கியமான ஆளு இமேஜஸ் மூவ்மெண்ட் கீழ. எஸ்ரா பவுண்ட் வந்து நிக் நேம் கொடுத்திருப்பாங்க டிஎஸ் எலியட்டுக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ஓல்டு போசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இவங்களோட முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயிட்டு த லூம்ஸ் பென்டோ, ஸ்பிரிட் ஆஃப் ரொமான்ஸ். ஓகேவா? ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீபோஸ்ட், டெஸ் இமேஜிஸ்ட், ஹவு டு ரீடு, அப்புறம் ஏபிசி ரீடிங், த கேண்டோஸ். இது எல்லாமே அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்குறோம். கேண்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை கேண்டோஸ் இருக்கு அப்படின்னா 117 கேண்டோஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ரிச்சர்ட் ஆலிங்டன் வந்து டெத் ஆஃப் த ஹீரோ, தட்ஸ் ஆன்டி வார் நாவல்னு பாக்குறோம். அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி என்ன அப்படின்னு சொன்னா லைஃப் ஃபார் லைஃப் சேக் அப்படின்னு பாக்குறோம். இதே மாதிரி தான் பொயட்ரி ஃபார் பொயட்ரி சேக்னு யார் எழுதிருப்பான்னு எழுதிருப்பேன். அது வந்து ஏசி பிராட்லி அப்படின்னு பாக்குறோம். ஓகே, ஏசி பிராட்லி நீங்க எங்க பாத்திருப்பீங்கன்னா ஷேக்ஸ்பியர் படிக்கும்போது பாத்திருப்போம். அவர் ஷேக்ஸ்பியர் ரிலேட்டடா ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அது 1904ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஏசி பிராட்லி வந்து நீங்க அங்கதான் பாத்திருப்பீங்க. என்னடா புது ஆளுன்னு பாக்காதீங்க. ஏசி பிராட்லியே நம்ம ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் பார்க்கும்போது ஷேக்ஸ்பியரை பத்தி ஒருத்தர் கண்டெம்பரரி ரைட்டர் எழுதியிருப்பாரு. அது யாருன்னா இவர் தான், ஏசி பிராட்லி. எந்த இயர்ல அது பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1904 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்திருப்போம். அடுத்தது இஇ கம்மிங்ஸ். இஇ அப்படின்னா இஇ வந்து குட்டியா இருக்கும். அப்ப அதுக்கு எப்படி தெரியும் இடம்லாம்? The enormous room. Enormous. எனார்மஸ் ரூம். ஓகேவா? கம்மிங்னு பார்த்ததுமே ஞாபகம் வந்துடும். அப்ப எனார்மஸ் ரூம் அப்படின்றது அவரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு பாக்குறோம். அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டூ லிப்ஸ் அண்ட் சிமினிஸ், அப்புறம் கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்து சரியலிசம். சரியலிசம் அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, நம்ம சப்கான்சியஸா நம்மளோட ட்ரீம்ஸ்ல வர்றதுக்கெல்லாம் ஒரு பிக்சர் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதுதான் வந்து சரியலிசம். வித்தியாசமா இருக்கும்ல, நம்ம ட்ரீம்ல வந்து ஸ்கூல்ல இருப்போம், ஆனா வீட்ல இருக்க சொந்தக்காரங்க எல்லாம் ஸ்கூல்ல இருப்பாங்க. அது எப்படி நடக்கும்? நம்ம ட்ரீம்ல இப்படிதான் நடக்கும். சோ அந்த மாதிரி சப்கான்சியஸா நம்ம ட்ரீம்ஸ்ல இர்ரேஷனலா ஒரு காம்பினேஷனே இல்லாம ஒரு பிக்சர் தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா சரியலிசம் அப்படின்னு சொல்றோம். சோ சரியலிசம்ல வர மேஜர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ரி பர்டன். இவர் ஆல்ரெடி நெட் கொஸ்டின். சரியலிசம்னு கொடுத்தது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா ஆண்ட்ரி பர்டனோடது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ ஆண்ட்ரி பர்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட ஒரே ஒரு ஒர்க் இம்பார்ட்டன்ட் பார்த்தா சரியலிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. சரியலிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1924ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சரியலிசம் அப்படின்னால இவர் தான் ஞாபகம் வரணும், ஆண்ட்ரி பர்டன் அப்படின்னு சொல்லி. நிறைய மூவ்மெண்ட்டுக்கு நிறைய பேரை பார்ப்போம், ஆனா சரியலிசம்க்கு இவர் ஒருத்தங்க மட்டும் தான். ஆண்ட்ரி பர்டனும் சால்வடோர் டாலி அப்படின்னு இவர் ஒருத்தர். ஆனா சால்வடோர் டாலியை எந்த கொஸ்டின்லையும் கேட்டதே கிடையாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆண்ட்ரி பர்டன் தான் இம்பார்ட்டன்டான ஆளு. அவரோடது சரியலிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு பாக்குறோம். இது வரைக்கும் கிளியரா? கிளியர். ஓகேவா? அடுத்தது டாடாயிசம். டாடாயிசம் அப்படின்றது வந்து யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா மார்ஷல் டுஷாம்ப் அப்படின்னு ஒருத்தர் தான் காயின் பண்ணிருப்பாரு. சோ டாடாயிசம் அப்படின்ற டேர்ம் வந்து மார்ஷல் டுஷாம்ப் வந்து காயின் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த டாடாயிசம் அப்படின்ற கூட்டத்தை யார் சேர்த்தா அப்படின்னு சொன்னா ஹூகோ பால் அப்படின்றவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் டாடாயிசம் அப்படின்னு பாக்குறோம். இவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னா டாடா மேனிஃபெஸ்டோ. எல்லாருக்குமே மேனிஃபெஸ்டோ தான் பார்த்தோம். அங்க வந்து சரியலிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு பார்த்தோம். அது யாரோடதுன்னா ஆண்ட்ரி பர்டனோடது. இவர் எது கீழே பாக்குறோம்னா சரியலிசம் கீழே பாக்குறோம். ஓகேவா? இவர் எது கீழே பாக்குறோம் அப்படின்னா டாடாயிசம் கீழே பாக்குறோம். டாடாயிசமும் அதே மாதிரி தான், ஒரு விதமான வித்தியாசமான போர்ட்ரேல். ஓகே, மாடர்ன் பெயிண்டிங்ஸ் மாதிரி இல்ல, மாடர்ன் ஒரு கொலாஜ் மாதிரி இருக்கும். அதான் நம்ம டாடாயிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ ஒரு ஆர்ட், வேற ஒண்ணும் இல்ல. டாடாயிசம் அப்படின்னு சொன்னா ஒரு விதமான ஆர்ட். அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆர்ட் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா போய் ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சு அதுக்கு வந்து டாடாயிசம்னு வச்சிருப்பாங்க. சோ காயின்ட் பை அப்படின்னு பார்த்தா மார்ஷல் டுஷாம்ப். ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஹூகோ பால். அவங்களோட முக்கியமான ஒர்க்னு பார்த்தா டாடா மேனிஃபெஸ்டோ 1916. இவங்களோட ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, உபுராய். உபுராய்ன்றது ஒர்க்கோட டைட்டில். யார் எழுதிருப்பா அப்படின்னு சொன்னா ஆல்ஃபர்ட் ஜெரை. ஓகேவா? இது கொஸ்டின் எப்படி நெட்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒர்க்ல வந்து ஷேக்ஸ்பியரோட மெக்பெத்,
ஹாம்லெட், கிங் லியர் இந்த 3 ஒர்க்கையுமே பேரடி பண்ணி எந்த ஒர்க்க வந்து கிரியேட் பண்ணாங்கன்னு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. அந்த ஆப்ஷன்ல எது இருந்துச்சு அப்படின்னா, உபுராய் பை ஆல்ஃபர்ட் ஜெரே. ஓகேவா? இந்த உபுராய் வந்து இந்த ஆல்ஃபர்ட் ஜெரே வந்து எதுக்கு கீழ வர ரைட்டர் அப்படின்னா, டாடாயிசம் கீழ வர ரைட்டர். சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உபுராய்ன்றது ஒர்க்கோட டைட்டில். யார் எழுதுனா அப்படின்னா, ஆல்ஃபர்ட் ஜெரே. ஆல்ஃபர்ட் ஜெரே இந்த ஒர்க்கு கீழ எத பத்தி பேசியிருக்காங்க, எத பேரடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஷேக்ஸ்பியரோட மெக்பெத், ஹாம்லெட், கிங் லியர் இந்த 3மே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ இதுல வர்ற மேஜர் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிஸ்டம் ஜாரா. ட்ரிஸ்டம் ஜாரா அப்படின்றது ஒரு பிரெஞ்சு போயட். இவருக்கு நம்ம ஒர்க் எல்லாம் எதுவும் பார்க்க போறது கிடையாது. வெறும் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாடாயிசம்க்கு கீழ 2 பேரை பார்க்குறோம். ஒண்ணு வந்து காயின் பண்ண ஆளு, இன்னொன்னு ஃபவுண்டர் யாரு. இவங்க 2 பேரையும் பார்த்து முடிச்சுட்டு நீங்க யார பார்க்குறீங்கன்னா, ஒபுராய பார்க்குறீங்க. அது யாரோட ஒர்க் அப்படின்னா, ஆல்ஃபர்ட் ஜெரேவோட ஒர்க். சோ 3rd பாயிண்ட். 4த்தா நம்ம யார பார்க்க போறோம், ட்ரிஸ்டன் ஜாரா. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு போயட். ஓகேவா? டாடாயிசம்ல ஒரு முக்கியமான ஆளு ட்ரிஸ்டன் ஜாரா. இந்த ட்ரிஸ்டன் ஜாரா அப்படின்ற அந்த ஆள் வந்து ஒரு புக்ல அப்பியர் ஆவாரு. அது எந்த ஒர்க் அப்படின்றத நான் கீழ கொடுத்திருக்கேன். டாம் ஸ்டூப்பரோட டிராவஸ்டீஸ் அப்படின்னு ஒரு ஒர்க். இது வந்து இயரோட படிச்சுக்கோங்க 1974. ஓகேவா? டிராவஸ்டீஸ் அப்படின்றது ஒர்க்கோட டைட்டில். யார் எழுதுனா அப்படின்னு சொன்னா, டாம் ஸ்டூப்பர்ட் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? டாம் ஸ்டூப்பர்ட் இந்த ஒர்க்ல ஒரு சென்ட்ரல் ஃபிகர் கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா, ஹென்ரி கார். ஓகேவா? இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டைட்டிலோட நேம் வந்து டிராவஸ்டீஸ். இது ரீட் பண்ணும்போது உங்களுக்கு டிராவல் அப்படின்ற ஒரு வேர்ட் வருது. நம்ம எதுல டிராவல் பண்ணி போவோம், ட்ரெயின்ல போவோம், பஸ்ல போவோம், கார்ல போவோம். அதனாலதான் இதோட கேரக்டரோட நேம் என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னா, கார்னு கொடுத்துட்டாரு. ஹென்ரி கார். ஓகேவா? சோ டிராவஸ்டீஸ் அப்படின்ற ஒர்க் வந்து டாம் ஸ்டூப்பர்டோடது. அதுல வர சென்ட்ரல் ஃபிகர் யாரு அப்படின்னா, ஹென்ரி கார். எதுக்கு இந்த ஒர்க் இப்ப நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ட்ரிஸ்டம் ஜாரா அந்த பிரெஞ்சு போயட் வந்து இதுல கேரக்டரா அப்பியர் ஆவாரு. சோ இதை கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அதனாலதான் டிராவஸ்டீஸ் அப்படின்ற ஒர்க்கை பத்தி நம்ம இதுக்கு கீழே பேசிட்டு இருக்கோம். இந்த டிராவஸ்டீஸ் அப்படின்ற ஒர்க்கு கீழே சென்ட்ரல் ஃபிகர் வந்து ஹென்ரி கார்னு சொல்லிட்டேன். இந்த ஹென்ரி கார் வந்து 20th செஞ்சுரி ஹீரோ. ஓகேவா? கதை வந்து அப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கு 20th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி. ஆனா இந்த ஹென்ரி கார் பாஸ்டுக்கு டிராவல் பண்ணி அங்க போய் நிறைய பீப்புள்ஸ் கூட இன்டராக்ஷன் நடத்துற மாதிரி பேசியிருப்பாங்க. அவர் யார் கூட எல்லாம் போய் பாஸ்ட்ல பேசுவாரு அப்படின்னு சொன்னா, ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படின்னா யுலிசஸ், அவர்கிட்ட போய் பேசுவாரு. அப்புறம் ட்ரிஸ்டம் ஜாரா, இப்ப பார்த்தாலும் அந்த போயட், அவர் தான் ரைஸ் ஆஃப் டாடாக்கு ரீசன். ஓகேவா? சோ அவர்கிட்ட போய் பேசுறாரு. அப்புறம் லெனின் ஒருத்தட்ட போய் பேசுறாரு. லெனின் யாரு அப்படின்னு சொன்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷனை லீட் பண்ணி கொண்டுட்டு போன ஒன் ஆஃப் த ஹெட் அப்படின்னு பார்க்கலாம். சோ அவர்கிட்ட போய் பேசுறாரு. ரஷ்யன் ரெவல்யூஷனோட இயர் என்ன? முன்னாடி கேட்கும் போது ஞாபகம் இருந்துச்சு, இப்ப மறந்துச்சு. ரஷ்யன் ரெவல்யூஷனோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1917. ஓகேவா? இந்த டிராவஸ்டிஸ் ஏன் உள்ள வந்துச்சுன்னு புரியுதா? எஸ் மேம். அதர்ஸ் முன்னாடி இந்த புரியுதுக்கா. புரியுதுல்ல? டிராவஸ்டிஸ் டாம் ஸ்டூப்பர்டுக்கும் இந்த டாடாயிசம்க்கும் ஒண்ணுமே தொடர்பு கிடையாது. டாடாயிசம் அப்படின்னு பார்க்கும்போது டேர்ம் யார் காயின் பண்ணா, மார்ஷல் டுஷாம். ஃபவுண்டர் வந்து ஹியூகோ பால். டாடா மேனிஃபெஸ்டோன்னு பாக்குறோம். ஆல்ஃபர்ட் ஜெரேவோட ஒரே ஒரு உபுராய். அதுல எதை பத்தி பேரடை பண்ணா, ஷேக்ஸ்பியரோட மெக்பெத், ஹாம்லெட், கிங் லியர். மேஜர் ஃபிகர்னு பார்க்கும்போது ட்ரிஸ்டம் ஜாரா வர. ட்ரிஸ்டம் ஜாரா எதுக்குள்ள கேரக்டர் அப்பியர் ஆகுறாரு அப்படின்னா, இந்த டிராவஸ்டிஸ் அப்படின்ற புக்குள்ள. அது யாரோடதுன்னா டாம் ஸ்டூப்பர்ட். டாம் ஸ்டூப்பர்ட் இதுல ப்ரோட்டகனிஸ்ட் கொடுத்திருக்காரு. அவரோட நேம் என்னன்னா ஹென்ரி கார். அவர் 3 பேரை போய் மீட் பண்றாரு. ஒன்னு ஜேம்ஸ் ஜாய்ஸ், இன்னொரு ட்ரிஸ்டம் ஜாரா, லெனின். யார் யார் என்னென்ன பண்ணாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் ஜாய்ஸ் புக் எழுதிருப்பாரு யூலிசஸ் சொல்லி 1922 பப்ளிஷ் ஆயிருக்கும். ட்ரிஸ்டன் ஜாரா வந்து ரைஸ் ஆஃப் டாடாயிசமோட ரைஸ்க்கு அவரும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க. அப்புறம் லெனின்ன்றது ஒரு லீடிங் ஃபிகர். அது எதை லீட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 1917 அது வந்து நடந்திருக்கும். ஓகேவா? லாஸ்ட் ஜெனரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யார் காயின் பண்ணா, யார் பாப்புலரைஸ் பண்ணா, அது கீழ வர மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எஃப் ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்ட், கெர்ட்ரூட் ஸ்டெய்னர், அர்னஸ்ட் ஹெமிங்வே, டி.எஸ். எலியட், எஸ்ரா பவுண்டர், ஜீன் ரைஸ், சில்வியா பிளாத். ஓகேவா? இதுல இருந்து क्वेश्चन மட்டும் கேட்டு we will move on. எஃப் ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்டோட இம்பார்ட்டன்டான வொர்க் என்ன? The Great Gatsby. The Great Gatsby எந்த இயர்ல மனுஷன் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1925. எஸ் 1925ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? எஃப் ஸ்காட் கிரேட் கேட்ஸ்பைல வர ப்ரோட்டகனிஸ்டோட நேம் என்ன? Gatsby. Gatsby. ஜே கேட்ஸ்பை. ஓகேவா? அதுல ஒருத்தர் நரேட்டரா வருவான் தெரியுமா? அவன் கூட வெஸ்ட் எக்ல இருப்பான். நிக் கேரவே. நிக் கேரவே. ஓகேவா? இந்த கதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிக் கேரவே அப்படின்றதா நரேட்டர். இவன் வந்து ஒரு படம் பாக்குற மாதிரி ஒருத்தவங்க லைஃப் வந்து பாத்துட்டு இருக்கான். ஜே கேட்ஸ்பை தான் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். டேசின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணோட பேரு. லவ் பண்ணுவான். பட் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆயிருவாங்க. அப்ப ரோட்ல போகும்போது இன்னொருத்தனோட ஒய்ஃப் வந்து அவன் கார் ஏத்தி கொண்டுருவாங்க. கொன்னது யாருன்னு நினைச்சிருவாங்கன்னா ஜே கேட்ஸ்பை நடத்துவாங்க. அதனால அவன் ஹஸ்பண்ட் போய் ஜே கேட்ஸ்பை கொண்டுருவான். ஆனா கொன்னது உண்மையாவே யாரு அப்படின்னா டேசி. கதை ஞாபகம் இருக்கா? ஓகேவா? இப்ப ஜீன் ரைஸ் வந்து ஒரே ஒரு क्वेश्चन மட்டும். ஜீன் ரைஸோட ஒரு வொர்க் மட்டும் நம்ம பாத்துருக்கோம் தெரியுமா? இவரோடது ஜேன் ஐயர், சார்லட் பிராண்டேயோட ஜேன் ஐயர் பார்த்து எழுதிருப்பாங்க. வாட் இஸ் தி வொர்க்? White Sarkozy. எஸ், ஒயிட் சர்கோசிசி. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1966.
அவ்வளவுதான் 1966 ஓகேவா? இது கீழ பார்த்த மெம்பர்ஸ்ன்னு பார்த்தா டிஎஸ் எலிட். டிஎஸ் எலிட் நம்ம ஆல்ரெடி நெறைய பார்த்துட்டோம். அவர் வேண்டாம். அவரோட ஒர்க்ஸ் ஃபுல்லா இதுல குடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி டிஎஸ் எலிட்ட பார்த்து முடிச்சுட்டோம். ஓகேவா? எவ்வளோ இருக்கு? அப்புறம் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நோபல் பிரைஸ் எப்ப வாங்குனாரு? அவரோட ஒர்க் சன் ஆல்சோ ரைசஸ், மென் வித்தவுட் வுமன், ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ், அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது மைனர் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் கிரீன் ஹில்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஃபார் ஹூம்ஸ் அ பெல் ஸ்டார்ஸ். இது டைட்டில் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? ஜான் டன்னோட மெடிடேஷன் 17. எஸ், ஜான் டன்னுக்கு யார் எழுதியிருப்பா? தாமஸ் யாரு? கேரி. தாமஸ் கேரியோ. ஓகேவா? இப்பதான் கிரேட் கேட்ஸ்பை பார்த்தோம். கிரேட் கேட்ஸ்பைல வர கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா நிக் கேரவே, ஜே கேட்ஸ்பை, அப்புறம் தாமஸ் புச்சானன், டெய்சி புச்சானன், அப்புறம் கொன்னவங்க குடும்பம் யாரு அப்படின்னா மைல்டன் வில்சன், ஜார்ஜ் பி வில்சன். இதுதான் நீங்க கேரக்டர் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஹென்ரி மில்லர். ஹென்ரி மில்லரோட 2 ஒர்க் வந்து பேண்டட் ஒர்க்னு சொல்லி கொடுத்தேன். வாட் ஆர் த 2 ஒர்க்ஸ்? எர்த்ல வந்து நடுவுல 2 இது பிரிஞ்சு போகும்ல. அதுவே ஒரு Tropic of டைட்டில் வச்சிருப்பாரு. Capricorn. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இது ரெண்டுமே நெட் கொஸ்டின். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் யாரோட ஒர்க் அப்படின்னா ஹென்ரி மில்லரோட ஒர்க். இது ரெண்டுமே வந்து பேண்டட் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். இவர் அமெரிக்கா பீப்பிள்ஸ் வந்து பயங்கரமா கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமா திட்டிருப்பாரு. எந்த ஒர்க்ல திட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா பிக் சர் அண்ட் ஆரஞ்ச் அப்படின்ற ஒர்க்லயும், இந்த ஏர் கண்டிஷன் நைட்மேர் அப்படின்ற 2 ஒர்க்லயுமே அவர் வந்து திட்டிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? தென் இவரோட ரோசி குரூசிபிகேஷன் ட்ரிலஜி அப்படின்னு பார்க்கும்போது செக்ஸஸ், பிளெக்ஸஸ், நெக்ஸஸ் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஜான் டாஸ் பொசஸ். பொசஸ்னால எல்லாரும் எது மேல ஆசைப்படுவாங்கன்னா மணி மேல அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அதனால பிக் மணி. 42nd parallel 1919 அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இவரோட ட்ரிலஜி தான் யூஎஸ்ஏ ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? கொஸ்டின் பேப்பர்ல சொல்லி கொடுத்தேன் நேத்து முந்தானத்து நடத்தும் போது நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம் இல்ல எப்போன்னு. போஸ்ட் மாடர்னிசம் டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? Arnold டானி பி. Thornby. Thornby. அதனால டாயின் பி. ஓகேவா? இன்னைக்கு நடத்துற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. இல்ல. நாளைக்கு காலையில ரிவிஷன் செஷன் இருக்கும் 6:30க்கு பியாண்ட் டைம். கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது தான் நீங்க இன்னும் நிறைய படிப்பீங்க. ஸோ கிளாஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஸ்கிப் பண்றீங்க. நான் என்னன்னு கேட்கறது இல்ல. பிகாஸ் யூ ஆல் நோ நீங்க தான் வேர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது கீப் அப் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். அண்ட் சாரி ஃபார் த டிலே ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you, அக்கா.